ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் கிளைம் பண்றோம் அப்படின்னா, ஸ்பெசிபிக் டேமேஜஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம்னா, தென் தட் வில் பி கன்சிடர் அஸ் டீம் டு பி சேல்ஸ். அது வந்து நாங்க சேல் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நாங்க வந்து கெயின்ல கேபிட்டல் கெயின்ல டாக்ஸபிள் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் ஆன் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி. இது நம்ம ஆல்ரெடி படிச்சோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும்போதே யூஎல்ஐபி அப்படின்னா என்ன, 2,50,000க்கு மேல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா விச் மீன்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது, அந்த மாதிரி படிச்சோம் இல்லையா? இன்சூரன்ஸ் பிரீமியம் ரிசீவ்ட் அண்டர் யூஎல்ஐபி ஷல் பி ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல் கெயின் ஒன்லி வென் த பிரீமியம் ரிசீவ்ட் இஸ் மோர் தென் 2,50,000. 2,50,000க்கு மேல இன்சூரன்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கீங்க யூஎல்ஐபி ஸ்கீம் அண்டர்ல. யூஎல்ஐபி இஸ் நத்திங் குரூப் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி, ஓகேவா? குரூப்பா ஒரு குரூப்புக்கு போறது தான் யூஎல்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் திஸ் அமௌண்ட் நோ எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 1010D கேன் பி கிளைம்டு. 2,50,000 தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது அப்படின்னு நம்ம எப்போ படிச்சோம் அப்படின்னா, லாஸ்டா இந்த பாயிண்ட் எல்லாமே இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ப்ரொவிஷியோ இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லிமிட் வந்து 2,50,000 தான். ஓகே, பிரிஸ்கிரைப் லிமிட் நான் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இது எங்க படிச்சோம்னா ஹியர் வி ஆல்ரெடி ரீட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேஜ்ல யூஎல்ஐபி அப்படின்றத பத்தி என்னன்னு படிச்சிட்டோம். யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி நம்ம படிச்சிட்டோம். அந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். மோர் தென் 2,50,000க்கு மேல இருக்கு அப்படின்னா அதை வந்து டாக்ஸபிள் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இங்கேயே படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு யூஎல்ஐபி அங்கேயே கொடுத்துருக்கான். ஓகேவா? த சேம் திங் அப்ளிகபிள் தேர் ஆல்சோ. ஸோ அதுக்கு தனியா அந்த இடத்துல ப்ரொவிஷன்ஸ் போட்டு அதை படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஃபர்ஸ்டே நீங்க யூஎல்ஐபி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 2,50,000 லிமிட் தாண்டா தென் இட் பி கன்சிடர் அஸ் கேபிட்டல் கெயின். தென் நீங்க அதை டாக்ஸபிள் பண்ணுங்க 2,50,000க்கு மேல போச்சுன்னா. அதுதான் அங்க சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ ட்ரீட்மெண்ட் எவ்ரி திங் இஸ் சேம் ப்ரொவிஷோ விச் இஸ் கிவன் இன் ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் ஆன் கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட். ஓகேவா? கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட் இதுவுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிக்கும்போது பார்த்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது சொன்னேன், அது டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது கேபிட்டல் அசெட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிவஸ்ரீ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அவங்க வந்து ஒரு லேண்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அந்த லேண்ட் மறுபடியும் சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த என்டர்பிரைசஸ் செப்பரேட்டா போயிட்டு அதை விற்கிறாங்க அப்படின்னா அப்ப அது ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் ஆயிருக்கு. கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க விற்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதேதான் சேம் அந்த எக்ஸாம்பிள் தான். ஃப்ரம் அசஸ்மெண்ட் இயர் 19 capital gain okay from assessment year 1985 to 86 onwards. அப்போ 85 to 86க்கு அப்புறத்துல இருந்து தான் இது அப்ளிகபிள் ஆயிருக்கு. அதுக்கு பிஃபோரா இருக்குன்னா அப்ளிகபிள் ஆகல. அப்ப அதுக்கு பிஃபோரா எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணிட்டு இருந்தோமோ அப்படிதான் பண்ணணும். இப்போ 1985 86க்கு பிஃபோர், ஓகேவா? அதுக்கு அப்புறத்துல இருந்தா இது அப்ளிகபிள் ஆயிருக்கு. 1985 to 86 onwards conversion of capital asset to stock interest shall be treated as transfer. அதுக்கப்புறம் நீங்க அதை கன்வெர்ட் தான் பண்றீங்க, ஓகேவா? கன்வெர்ட் பண்றதே நாங்க என்ன ட்ரீட் பண்ணுவோமா, டிரான்ஸ்ஃபர்னு ட்ரீட் பண்ணுவோம். அதுதான் அங்க சொல்லிட்டான். சேல் கன்சிடரேஷன் என்ன, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அந்த டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். அந்த டேட்ல ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதுதான். அங்க ஸ்ரீஹரி கேட்டாரு, என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, ஆனா இப்ப நான் வந்து இதை கம்மி ரேட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணா என்னன்னா அப்படி பண்ணக்கூடாதுன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்கோம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஸ் யூஷுவல். இண்டஸ்ட்ரியல் பெனிஃபிட் டில் த இயர் ஆஃப் கன்வர்சேஷன் எடுத்துக்கோ. டாக்ஸபிள் எப்போ, இன் a year in which such stock is actually sold. அது எப்போ சோல்ட் ஆகுதோ அப்போதான் கால்குலேஷன் பண்ணோம். ஆனா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா அது சம் போடும்போது நான் சொல்றேன், அது சோல்ட் ஆகுறப்பதான் டாக்ஸபிள் பண்ணுவீங்க. பட் கால்குலேஷன் பர்பஸ்க்கு அந்த இயர் மட்டும் சேஞ்ச் ஆகும். நான் சம் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டாக்ஸ் ரேட் என்ன, ஆஸ் அப்ளிகபிள் இந்த இயர் ஆஃப் ஆக்சுவல் சேல்ஸ். அப்போ எப்போ சேல் ஆகுதோ அந்த டைம்ல என்ன அப்ளிகபிள் ரேட்டோ, விச் மீன்ஸ் ஸ்லாப் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ரேட் அப்ளிகபிள். எக்ஸ்பென்ஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஸ் யூஷுவல் பண்ணுவீங்க. நோட், if the stock in trade is sold and profit arising from the stock will be taxable under business or profession. PGBP கீழ taxable ஆகும். ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் ஆயிருச்சு, கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் சேல் ஆச்சு, ஸ்டாக் ஆஃப் சேல் ஆகுது அப்படின்னா அப்ப அது PGBP கீழ வரும். ஓகேவா? That's the points. ஓகே, ஸோ மத்த எல்லாமே காமன் தான், அதே ப்ரொவிஷன்ஸ் தான் எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. டைரக்டா நம்ம இந்த illustration 88 குள்ள போவோம். ஓகேவா? Note this illustration. Ali as 10,000 shares of X Private Limited acquired on 15/5/1981.
ப்ரொவிஷன் 1965 அப்புறத்துல தான் அப்ளிகபிள் ஆகுது. சாரி 1985 அப்புறத்துல தான் அப்ளிகபிள் ஆகுது. இவர் ஷேர் எப்போ அக்வயர் பண்ணிருக்காராம்? 1981ல அக்வயர் பண்ணிருக்காரு. ஃபார் 12 ஈச், 12 ரூபா ஒரு ஷேர் வாங்கியிருக்காரு. ஆன் 15/7/1983, ஓகே 1983, இன்னமும் அதுக்கு பிஃபோரா தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, he converted 6,000 of such shares into stock in trade. ஸோ இப்போ என்ன பண்றாரு அலி? அலி மொத்தமா எத்தனை ஷேர் இப்போ வாங்கினாரு? அலி acquired 10,000 shares, ஓகேவா? 1981ல 12 ரூபாய் ஈச். 10,000 shares 1981ல நடந்திருக்கு at 12 each, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா அலி வந்து 1983ல 6,000 ஷேர்ஸை கன்வெர்ட் பண்றாரு. 6,000 shares converted into SIT, stock trade, கரெக்டா? அந்த டைம்ல at ₹15 each. இப்போ பேலன்ஸ் எவ்வளவு ஷேர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,000 shares பேலன்ஸ் இருக்கும். 4,000 shares பேலன்ஸ், which means இதை கன்வெர்ட் பண்ணிட்டாரு. 6,000 shares 1983ல கன்வெர்ட் பண்றாரு. ஓகே, 1983ல கன்வெர்ட் பண்றாரு. ஸோ பேலன்ஸ் வந்து இன்னும் 4,000 shares அப்படியே இருக்கு. ஓகேவா? ப்ரொவிஷன் எதுக்கு அப்புறத்துல தான் அப்ளிகபிள் ஆயிருக்கு அப்படின்னா 1985-86 ஆன்வர்ட்ஸ். இதுக்கு அப்புறத்துல தான் ப்ரொவிஷனே அப்ளிகபிள் ஆயிருக்கு. இது ரெண்டும் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இது வரைக்கும் நம்மளுக்கு கிளியர் இப்போ. ஸோ இப்போ சம் ஃபர்தரா போய் படிப்போம். Then on 1/5/2007, he furtherly converted 2,000 of such shares into stock in trade. On such date, market value ₹30 each. 1/5/2007ல என்ன பண்றாராம்? 1/5/2007ல கன்வெர்ட் பண்றாரு. அடிஷனலா கன்வெர்ட் 2,000 shares convert into stock in trade. ஓகே, அந்த டைம்ல மார்க்கெட் வேல்யூ என்னவா? at ₹30 each. இப்போ மறுபடியும் ஒரு 2,000 ஷேர்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2,000 ஷேர்ஸ் என்னவா இருக்கு? பேலன்ஸா இருக்கு. பேலன்ஸா 2,000 ஷேர்ஸ் இன்னும் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுதான் கான்செப்ட். கரெக்டா? 10,000 ஷேர்ஸ் இருக்கு. 6,000 ஷேர்ஸ் வந்து அப்பவே கன்வெர்ட் பண்ணிட்டாரு, விச் மீன்ஸ் ஸ்டாக் இன் ட்ரேடா. அதுக்கப்புறம் ஒரு 2,000 ஷேர்ஸை கன்வெர்ட் பண்றாரு ஸ்டாக் இன் ட்ரேடா. இப்போ பேலன்ஸ் வந்து 2,000 ஷேர்ஸ் நம்ம கையில இன்னும் இருக்கு. கையிலயும் இருக்கு, அது இது வந்து கையில இருக்கு, சின்னண்டா இருக்கு. மேல இருக்கிறது எல்லாம் ஸ்டாக் இன் ட்ரேடா இருக்கு. ஓகேவா? நவ் அடுத்த கொஸ்டின் என்ன? On 17/2/2024, he sold all the shares for $225 each. Brokerage ஒரு 2%. State the treatment. Fair market value of such shares on 1/4/2001. 2001க்கான ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க, 16 ரூபான்னு. அது ஏன் கொடுத்துருக்கான்? ஏன்னா 2000க்கு பிஃபோரா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த காஸ்ட்டும் இந்த காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி விச்சவர் இஸ் ஹையர் எடுக்கணும் ஒரு ப்ரொவிஷன் ஒன்று படிச்சோம் இல்லையா, அந்த ப்ரொவிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ அவர் எப்போ சோல்ட் பண்றாரு? 17 to 2024 to 25. 2024 all sharesனா 10,000 ஷேர்ஸுமே at 225 rupees. ஓகேவா? 2001ஓட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ₹16 ஈச். இவ்வளவுதானப்பா கொஸ்டின்ல இருக்கு. கரெக்டா? இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த 4,000 ஷேர்ஸும் ஸ்டாக்கா இருக்கு. ஸ்டாக். இந்த 2,000 ஷேர்ஸும் ஸ்டாக்கா இருக்கு. இதுல இந்த 2,000 ஷேர்ஸ் மட்டும் தான் இன்னும் என்னவா இருக்கு, விச் மீன்ஸ் இன்னும் ஸ்டாக்கா மாறல. அப்போ கேபிட்டல் கெயின் அண்டர்லயே அது இன்னும் வரும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2,000 ஷேர்ஸ் மட்டும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா
1985-86க்கு அப்புறமா மாறி இருக்கு. கரெக்டா? இந்த 2000 ஷேர்ஸ் மட்டும் 1985-86க்கு அதுக்கப்புறமா சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட்? அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இதுல ஸ்டாக்காவும் இருக்கு, கேபிட்டல் கெயின் ப்ரொவிஷியோவும் வரும். ஏன் கேபிட்டல் கெயின் ப்ரொவிஷியோ ஏன் வருது? ஏன்னா 1985-86 ஆன்வர்ட்ஸ் கேபிட்டல் கெயின் ப்ரொவிஷியோ அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ மொத்தமா இப்போ நம்ம எத்தனை கால்குலேஷன் பண்ண போறோம்? இந்த ஸ்டாக்குக்கு ஒரு கால்குலேஷன், இந்த ஸ்டாக்குக்கு ஒரு கால்குலேஷன் 1, இந்த ஸ்டாக்குக்கு ஒரு கால்குலேஷன் 2, இந்த கேபிட்டல் கெயினுக்கு ஒரு கால்குலேஷன் 3, இந்த கேபிட்டல் கெயின் கால்குலேஷன் 4. மொத்தமா 4 கால்குலேஷன் பண்ணணும் இப்போ. இது மட்டும் புரிஞ்சது இல்லையா? இது வரைக்கும் 4 கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லணும்ன்றது புரிஞ்சது இல்லையா? மொத்தம் 4 கால்குலேஷன் நம்ம பண்ண போறோம். ஓகேயா? ஓகே, இந்த 4 கால்குலேஷன் நம்ம பண்ண போறோம். அந்த 4 கால்குலேஷன் தான் இப்போ உங்க புக்ல இப்படி கொடுத்துருப்பான். 1, 2, 3, 4. மொத்தம் 4 கால்குலேஷன் தான் இங்கேயும் இருக்கு. இந்த 4 கால்குலேஷன் தான் நான் எடுத்திருக்கேன். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் நான் வரேன். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் எது அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 lakhs வந்து டைரக்டா அவன் வந்து என்ன பண்ணா, சாரி 6 பண்ணா, ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் பண்ணான். ஓகேவா? விச் மீன்ஸ் 1985க்கு பிஃபோரா பண்ணியிருக்கான். அப்போ அது டைரக்டா பிஜிபிபி மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணும், கேபிட்டல் கெயினை அட்ராக்டே பண்ணாது. ஸோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மொத்த ஷேரையும் வித்துட்டான் இல்லையா? எப்போ 2024ல மொத்த ஷேரையும் வித்துட்டான். எவ்வளவுக்கு வித்திருப்பான்? 225 வித்திருக்கான். அப்போ 6000 ஷேர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணது இன்டூ 225, 13,50,000. ரைட்? ஸோ 2% broker, 2% brokerage அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். அப்போ அந்த 13,50,000ல 2% எடுத்தீங்க அப்படின்னா 27,000. ஸோ அதை மைனஸ் பண்ணோம்னா நெட் சேல் கன்சிடரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நெட் சேல் கன்சிடரேஷன் 13,23,000. ஓகேவா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது ஸ்டாக்கிங் ட்ரேட். நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறது பிஜிபிபி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். மேல பாருங்க பிஜிபிபி இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அலி பிஜிபிபி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணல, ஏன்னா 6,000 ஆல்ரெடி ஸ்டாக்கிங் ட்ரேடா கன்வெர்ட் ஆச்சு. ஸோ பிஜிபிபி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் அப்படின்னும் போது கேபிட்டல் கெயினுக்கு மட்டும் தான் அந்த 2001 ப்ரொவிஷன் அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். இந்த இடத்துல அது அப்ளிகபிள் ஆகும்னு கேட்டா அப்ளிகபிள் ஆகாது. அவனுக்கு என்ன அப்ளிகபிள் ஆகும்? ஷேர் மார்க்கெட் வேல்யூ என்னவோ அது அப்ளிகபிள் ஆகும் அந்த டேட்ல. 6,000 ஷேர்ஸ் கன்வெர்ட் பண்ணா இல்லையா ஸ்டாக்கிங் ட்ரேடா, அந்த டேட்ல ஷேர் மார்க்கெட் வேல்யூ என்ன? 15 ஈச். இது அப்ளிகபிள் ஆகும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பிஜிபிபிக்கு. ஓகேவா? ஃபார் பிஜிபிபி பர்பஸ். தென் அப்போ என்ன பண்ணுவீங்க ஃபார் பிஜிபிபி பர்பஸ்க்காக? 15 இன்டூ அந்த டைம்ல மார்க்கெட் வேல்யூ என்ன? 15 இன்டூ 6,000 ஷேர்ஸ் 90,000. ஸோ பேலன்ஸ் இருக்க 12,33,000 வந்து டைரக்டா நீங்க பிஜிபிபில டாக்ஸபிள் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ 6,000 ஷேர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம். 6,000 ஷேர்ஸ் எப்படி கால்குலேட் ஆச்சுன்னு புரிஞ்சுச்சா? உள்ள இருக்கவங்களுக்கு புரிஞ்சுதா? இது எப்படி 6,000 ஷேர்ஸ் பிசிபிபில வந்துச்சு அது வரைக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் உங்க புக்ல எப்படி பண்ணாங்க? ஸோ அப் டு திஸ் ஓகேயா? ஸோ அப் டு திஸ் நம்ம வந்து இந்த 6,000 ஷேர்ஸை வந்து கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம். 10,000 ஷேர்ல 6,000 ஷேர் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது இன்னும் 4,000 ஷேர் தான். அந்த 4,000 ஷேர் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, அந்த 4,000 ஷேர்ல 2,000 ஷேர் என்னவா இருக்கு? ஆல்ரெடி வந்து கேபிட்டல் கெயினா இருந்து அதுக்கப்புறம் ஸ்டாக்கா மாறி இருக்கு. அப்போ அவங்க 2 கால்குலேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் கெயினுக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டாக்கா மாறினதுக்கு அப்புறம் ஒரு கால்குலேஷன் பண்ணணும். எதுக்குன்னா இந்த 2,000 ஷேர்ஸுக்கு. ஓகேயா? ஸோ இப்போ அந்த 2,000 ஷேர்ஸுக்கு நான் அடுத்து வரேன். அந்த 2,000 ஷேர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நான் கேபிட்டல் கெயின் போடணும் அப்படின்னா this is my next entry. This is my next calculation. Wait. So this is my second calculation in the hands of capital gain. Okay, in the hands of Ali under capital gain. Okay, capital gain கீழ நான் இப்ப taxable பண்ணணும். எவ்வளவுனா இந்த 2,000 shares. First 2,000 shares நான் capital gain கீழ போடுறேன். இப்போ capital gain கீழ போடுறேன் அப்படின்னா நான் கன்வர்ஷன் பண்ண இல்லையா அந்த டேட் வரைக்கும் தான் கேபிட்டல் கெயினா இருக்கு. கன்வர்ஷன் ஆனதுக்கு அப்புறம் என்னவா மாறிச்சு? ஸ்டாக் இன் ட்ரேடா மாறிச்சு. அப்போ கன்வர்ஷன் டேட் எந்த டேட்ல கன்வெர்ட் பண்றேன்? 2,000 ஷேர்ஸ். கொஸ்டின்ல மறுபடியும் போய் படிக்கலாமா? 2,000 ஷேர்ஸ் நான் எந்த டேட்ல மறுபடியும் மாத்துறேன்?
ஃபர்தர் கன்வெர்டட் 2000 ஷேர்ஸ் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட் ஆன் த டேட் ஆஃப் மார்க்கெட் வேல்யூ 2007ல சேஞ்ச் பண்றேன். 2007ல மார்க்கெட் வேல்யூ என்னவா 30 ஈச். ஓகேவா? ஸோ ஐ வில் பி கன்சிடர் ஹியர் அந்த 30 ருபீஸ் தான் நான் கன்சிடர் பண்ணோம். ஏன்னா அதுக்கப்புறம் அது ஸ்டாக் இன் ட்ரேடா மாறினதுக்கு அப்புறமா தான் மொத்தமா சேல் பண்றேன். இப்போதைக்கு கன்வர்ஷன் பாயிண்ட் வரைக்கும் பாருங்க, 2007 வரைக்கும் பாருங்க, 2007 வரைக்கும், அதாவது 1981ல இருந்து 2007 வரைக்கும் பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் சேல் பண்றோம். எப்போ 2024ல தான் சேல் பண்றோம். அப்போ இந்த இடத்துல இந்த கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கன்வர்ஷன் அப்போ இங்க கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும், இந்த இடத்துல தான் பிஜிபிபி ரைஸ் ஆகும். பட் நான் உங்களுக்கு பிஃபோரா சொல்லி கொடுத்தேன் இல்லையா, 2007ல மாறுது அப்படின்னா அந்த டேட்லயே கேபிட்டல் கெயின் ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் தான் பிஜிபிபி கொண்டு வருவீங்கன்னு. அப்போ நம்ம சம் பார்த்தோம்ல, அதே தான் இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்போ இங்க என்ன பண்ணுவீங்க, இன்டூ 30ன்னு போடுவீங்க ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 2000 இன்டூ 30 ஏன் வந்துச்சுன்னு இப்போ புரியுதாங்க? ஸோ அதை போட்டுட்டோம் அப்படின்னா 60,000 ரைட். இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வரும், ஏன்னா இது கேபிட்டல் கெயின். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வருது அப்படின்னா 1981ல எவ்வளவுக்கு வாங்கினீங்க, 12 ரூபா. இங்க 16 ரூபா இருக்கு. அந்த 2001க்கு பிஃபோரா வாங்கினா ஒரு ப்ரொவிஷன் அப்ளிகபிள் பார்த்தலையா, விச் எவர் இஸ் ஹையர் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஸ் ஆன் 2001, விச் எவர் இஸ் ஹையர். விச் எவர் இஸ் ஹையர் 16. ஸோ விச் எவர் இஸ் ஹையருக்கு நம்ம 16 ருபீஸ் போடுவோம். 2000 இன்டூ 16 டிவைடட் பை 100. இந்த இடத்துல 2007ல தானே கன்வெர்ட் பண்ணோம், 2007ல கன்வெர்ட் பண்றோம்னா 5 2007. அப்போ 2007-8க்கான காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா 121 இருக்கும். உங்களோட இண்டெக்ஸ்ல போய் எடுத்து பாருங்க, 121 இருக்கும். இப்போ டிவைடட் பை 100 இன்டூ 121. ஸோ போட்டோம்னா 41,280. ஓகேவா? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்ல. ஸோ டைரக்டா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல 18,720 அப்படின்னு காமிச்சிருவீங்க. எந்த டேட்ல, 2007 டேட்ல இதை பண்றீங்க. ஓகேவா? இந்த கேட்டகரி பி, இந்த கேட்டகரி பி இது செகண்ட் கால்குலேஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? 18,720 வரைக்கும் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சா, அப் டு 2007 வரைக்கும் கால்குலேட் பண்ணிருக்கீங்க கேபிட்டல் கெயின். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது உள்ள இருக்கிறவங்களுக்கு இது புரியுதா? இந்த கேபிட்டல் கெயின் 18,720 வரைக்கும் எப்படி புரிஞ்சுதா? அனுஷா, லக்ஷனா? புரிஞ்சுண்ணா. ஓகே, லக்ஷனா உங்களுக்கு புரியுதா? சரி, ஓகே. ஸோ இப்போ அப் டு திஸ் பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம், கேபிட்டல் கெயினை கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம். அதாவது ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் ஆன அந்த ஸ்டேஜ் இருக்கும். இப்போ கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அது தேர்ட் பார்ட்டிக்கு விற்கிறாங்க இல்லையா. இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம சிவஸ்ரீ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது வரைக்கும் சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ் கையில மட்டும் தான் போயிருக்கு. இப்போ சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ் மறுபடியும் ஒரு தேர்ட் பர்சனுக்கு இப்போ விற்க போறாங்க. அந்த கால்குலேஷன் இங்க இருக்கு, தேர்ட் கேட்டகரி பியோடது. ஸோ அப்படி இருக்கும் போது 2000 ஷேர்ஸ்க்கு எவ்வளவுக்கு வித்தாங்க, 225 வித்திருக்காங்க. கரெக்டா? ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா 225 வித்திருக்காங்க. அப்போ ஓவரால் சேல் கன்சிடரேஷன் 4,50,000. 2% brokerage. இங்க தான் brokerage வந்து வரும், ஏன்னா இங்க தான் ஆக்சுவல் சேல்ஸ் நடக்குது, அதனால brokerage மைனஸ் பண்ணா நெட் சேல் கன்சிடரேஷன் 4,41,000. இது என்னது, பிஜிபிபி கால்குலேஷன் இங்க பண்ணிட்டு இருக்கிறது ஸ்டாக் இன் ட்ரேடுக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 60,000 வந்து என்ன பண்ணிட்டீங்க, டாக்ஸபிள் காமிச்சிட்டீங்க மேல. ஸோ அப்போ அந்த 60,000 இங்க மைனஸ் பண்ணிப்பீங்க. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் பிஜிபிபில டாக்ஸபிள் பண்ணுவீங்க 3,81,000. இந்த 60,000 இஸ் நத்திங். நம்ம ஆல்ரெடி இங்க கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள்னு காமிச்சதுனால அது கேபிட்டல் கெயின் அண்டர்ல போயிடும். ஸோ அதனால மறுபடியும் 60,000 கொண்டு வந்து இங்க மைனஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். அதே தான் 30 இன்டூ 2,000 தான் அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் பண்றோம். இங்க எப்படி ஃபேர் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் பண்ணோம், அப்படியும் படிக்கலாம், இப்படியும் படிக்கலாம். இங்க எப்படி நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்தோம், அதே மாதிரி அங்கேயும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னும் படிக்கலாம். இல்லைன்னா இது ஆல்ரெடி கேபிட்டல் கெயின்ல நான் இங்க டாக்ஸ் ஓவர் பண்ணிட்டேன், ஸோ அதனால நான் இங்க மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் அப்படியும் படிக்கலாம். எப்படி வேணா படிச்சுக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ வரைக்கும் 8,000 ஷேர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். 10,000 ஷேர்ஸ்ல 8,000 ஷேர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். விச் மீன்ஸ் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, 10,000 ஷேர்ஸ்ல 6,000 ஷேர்ஸ்க்கு நம்ம பண்ணியாச்சு, 2,000 ஷேர்ஸ்க்கு நம்ம பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கு 2,000 ஷேர்ஸ். இந்த ஃபோர்த் கால்குலேஷன், இந்த ஃபோர்த் கால்குலேஷன் மட்டும் தான் இப்போ பெண்டிங். இப்போ பேலன்ஸ் இருக்க 2,000 ஷேர்ஸ் என்னவா இருக்கு, வெறும் கேபிட்டல் கெயினா மட்டும் தான் இருக்கு, அது ஸ்டாக் இன் ட்ரேடாலாம் கன்வெர்ட் ஆகல. அப்போ ஃபோர்த் ஒன் இது, அது என்ன ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் ஆகல, கேபிட்டல் கெயின்ல இருக்கு. அப்போ 2,000 இன்டூ 225, அதுல ஒரு 2% brokerage 9,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4,41,000. இப்போ இந்த 2,000க்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னப்பா,
2001ல. ஸோ 16 rupees விச் எவர் இஸ் ஹையர் ப்ரொவிஷன் அங்க அப்ளிகபிள் ஆகுது. 12 ரூபா 16 ரூபாவா விச் எவர் இஸ் ஹையர் 16 ரூபா டிவைட் பை 100. ஆனா இது எப்போ சேல் ஆகுது 2003ல தான் 2023ல தான் சேல் ஆகுது. 2023யோட இண்டெக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 34 23-24 இண்டெக்ஸ் ஐ திங்க் ஸோ. ஓகே 348. ஓகேவா? எப்போ சேல் பண்றோம்னு பார்த்தோம் 17-2024 23-24 இண்டெக்ஸ் 2023-24 இண்டெக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 348 இருக்கும். ஸோ எடுத்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 1,11,350 மைனஸ் பண்ண கேபிட்டல் கெயின் வந்து 3,29,640 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு கேபிட்டல் கெயின்ல இவ்வளோ டாக்ஸபிள் ஆகுது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு பிஜிபிபில இவ்வளோ டாக்ஸபிள் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா? இப்போ கீழே அந்த நோட்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் ஏதாவது நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நான் இப்போ என்னென்னலாம் சொன்னோம் அதுக்கான நோட்ஸ் கொடுத்துருப்போம். அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த சம்ம ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் பண்ணணும்னா என்னன்ட்டுன்னு? ஏ கரெக்டா பாருங்கடா. இந்த சம் போடும் போது வந்து கொஞ்சம் நல்லா எலாபரேட் பண்ணி கொஸ்டினை ப்ராப்பரா பண்ணதுக்கு அப்புறமா ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4னு போட்டு அதுக்கப்புறம் எலாபரேட் பண்ணி சம் போடுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இது. ஓகேவா? 2 and 3 வந்து கனெக்ஷன் இருக்கும், 2க்கும் 3க்கும் கனெக்ஷன் இருக்கும். அதனால தான் அவன் கேட்டகரி பி கேட்டகரி பின்னு கொடுத்துருப்பான் ரெண்டுத்தையும். புரிஞ்சுதா? சம் எப்படின்னு புரிஞ்சுதா? கொஞ்சம் குழப்பமா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். பட் ஆனா நீங்க அதை செக்ரிகேட் பண்ணி நீங்களா படிச்சா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் வைஸ் பிரிச்சு பிஜிபிபிக்கு எது கால்குலேட் ஆகும், கேபிட்டல் கெயின் எது கால்குலேட் ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர்ல வரும். பிளஸ் ப்ரொவிஷன் வந்து 1985க்கு அப்புறமா தான் அப்ளிகபிள் ஆகுது. அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதர்வைஸ் கொஞ்சம் குழப்பம். அதனாலதான் இந்த சம் நான் நடத்துறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பேசிக்லேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். சிவஸ்ரீ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது இந்த சம் அப்போ நடத்தினேன், இப்போ புதுசா இப்போ நடத்தினேன் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்போ கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் மாதிரி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த சம்முல வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னால தான் இப்போ அந்த சம் ஈஸியா கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க செக்ரிகேட் பண்ணி தனித்தனியா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு டேபிள் காலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கீழே இப்போ இதுக்கு கீழே நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். இது கீழே நீங்க வந்து டேபிள் காலம் மாதிரி போட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் மேனருக்கு அது வரும். ஓகேங்களா? சரி. அதுல கேட்டகரி பில ஒரு டவுட்னா, சொல்லுங்க. கேட்டகரி பில என்ன? அதுல ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் போடல 2%? எக்ஸ்பென்ஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் சேல் பண்ணும்போது தான் நடக்கும். அங்க சேலே ஆகல, வெறும் கன்வெர்ட் தானே பண்றோம் ஸ்டாக் இன் ட்ரேடா. ஓகே ஓகேண்ணா. நம்மளுக்கு சேல் ஆகும் போது தான் நம்ம வந்து அதை கொண்டு வரணும். நம்மளுக்கு எப்போ சேல் ஆகுதோ அப்போதான் அந்த எக்ஸ்பென்ஸ் நடக்கும். அங்க சேலே ஆகல, வெறும் ஸ்டாக் இன் ட்ரேடா மட்டும் தான். இதோ இங்க போட்டுருப்பாங்க பாருங்க, இந்த கேட்டகரி பில கீழே போட்டிருப்பாங்க பாருங்க, கீழே கேட்டகரி பி பிஜிபிபி கேட்டகரி. ஓகே ஓகேண்ணா. அப்புறம் கேட்டகரி சி வந்துட்டு செல் ஆகாத இதுதானேண்ணா? கேட்டகரி சி வந்து செல் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இஸ் சோல்ட் ஆல் ஷேர்ஸ், 10,000 ஷேர்ஸ்மே சோல்ட் பண்ணிட்டான். ஓகே ஓகே. அதுல 2,000 ஷேர் வந்து என்னவா இருக்குன்னா கன்வெர்ட் ஆகாம இருக்கு. ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் ஆகாம அது அப்படியே கேபிட்டல் கெயின்லயே இருக்கு. அந்த 2,000 ஷேர் அதை மட்டும் கேட்டகரி சில போட்டு தூக்கிட்டான். ஓகே ஓகேண்ணா. ஓகேயா? டன். வேற ஏதாவது டவுட் இருக்கா அதுல? திரும்ப போடணும்னாலும் போடுறேன். ஓகேவா? இல்லைண்ணா, ஒரு தடவை நான் கரெக்டா இருக்கு. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். ஸோ உட்காந்துட்டு பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே மோஸ்ட்லி ஒருக்கா ப்ரொவிஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரொவிஷனுக்கு அது உள்ள போய் இறங்கி படிக்கணுமானா இல்லை, ஜஸ்ட் நீங்க இதுல படிச்சாலே போதும். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் இன் கேஸ் ஆஃப் டெப்ரிஷியபிள் அசெட். இது வரைக்கும் இப்போ அந்த பிஜிபிபி பார்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டாக் இன் ட்ரேட் அதெல்லாம் அப்படியே ஃபர்கெட் பண்ணுங்க. இப்போ அப்படியே டெப்ரிஷியபிள் அடுத்த ப்ரொவிஷனுக்கு வாங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் இன் கேஸ் ஆஃப் டெப்ரிஷியபிள் அசெட். டெப்ரிஷியபிள் அசெட் இருக்கு அப்படின்னா அதுக்கு நாங்க எப்படி கேபிட்டல் கெயின் கம்ப்யூட் பண்றது அப்படின்னு கீழே கொடுத்துருக்கோம். மீனிங் பாருங்க. இன்னொரு விஷயம், எப்பவுமே டைரக்ட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசெட்டை வந்து பிளாக் ஆஃப் அசெட்னு சொல்லுவாங்க. அசெட்டை வந்து பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக்ஸ் அப்படின்னா இப்போ பர்னிச்சர்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னா ஓகே
விச் மீன்ஸ் ஃபர்னிச்சர் என்ன டைப்பா வேணா இருக்கட்டும். லைக் வந்து அது இன் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கீழே வைக்கிற பேலட்டு, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேபிள், வேற என்ன சொல்லலாம், மிஷினரி வைக்கிறதுக்காக அவங்க அந்த டைம்க்கு ஒரு ஒரு கட்டை ஒரு வுட் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வர்றது, இது எல்லாமே ஃபர்னிச்சர்ல இருக்கு அப்படின்னா இது வந்து டாக்ஸ் ஆக்ட் வந்து செப்பரேட்டா ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து அந்தந்த மிஷினரி கீழே அந்த காஸ்ட் போய் ஆட் ஆகும். பட் டாக்ஸ் ஆக்ட் கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபர்னிச்சர் எக்ஸ் ஒய் ஜெட் இப்படின்னு 3 ஃபர்னிச்சர் இருக்கு அப்படின்னா இது மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து பிளாக் ஆஃப் த அசெட்னு சொல்லுவாங்க. அது பிளாக் ஆஃப் த அசெட் மொத்தமா சேர்த்து ஒரு பிளாக்ல போட்டு இதுதான் அந்த பிளாக்ல இந்த அசெட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளாக் ஆஃப் த அசெட்டுக்கு ஒரு வேல்யூ ஒன்று கொடுப்பாங்க. ஒரு வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 lakhs இருக்கு அப்படின்னா இந்த வேல்யூல தான் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி இந்த வேல்யூ மேல டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுதான் பிளாக் ஆஃப் த அசெட். அந்த பிளாக் உள்ள வந்து ஒரு 3-4 அசெட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால் பிளாக் ஆஃப் அசெட். இது நீங்க பிஜிபி படிக்கும்போது இன்னும் தெளிவா பார்ப்போம். ஸோ இதுதான் பிளாக் ஆஃப் த அசெட் மீனிங்காக நான் சொன்னேன். இதுக்கு தான் நீங்க டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும் ஆஸ் பர் ஐடி ஆக்ட். இப்போ போயிட்டு அதை படிங்க. மீனிங் block of the asset in respect of its depreciation allowed under section 32. Under section 32 அப்படிங்கிறது என்ன? PGBP 28 to 44 PGBP கரெக்டா? சோ அதுக்குள்ளதான் 32 இருக்கு. as WDV மெத்தட். ஓகேவா? சோ மோஸ்டா இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல நம்ம WDV மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு சில கேசஸ்க்கு மட்டும்தான் SLM பேசிஸ்க்கு போவோம். அதை மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டுமே. இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல நீ SLM பேசிஸ் எடுத்துக்கோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டுமே நம்ம SLM பேசிஸ் போவோம். அதர்வைஸ் நம்ம போக மாட்டோம். WDV மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் nature of capital gain. Capital gain arising on depreciable asset is always treated as, பாருங்க அதோட நேச்சர் என்னவா, டெப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அசெட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெப்ரிசியேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எதனா இப்போ ஒரு மிஷினரி இருக்கு. இந்த மிஷினரியை வந்து 2012 வாங்கியிருக்கோம்னு வச்சுப்போம். அப்போ 2013 இருந்து 2013 இருந்து நான் என்ன பண்ணுவேன், டெப்ரிஷியேட் பண்ணிட்டே வருவேன். நான் விற்கிற வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2012 13 14 15 16 2020. ஓகேவா, சேல் பண்றேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இங்க இருந்து டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டே வரேன். 14 15 16 17 18 19 இத்தனை வருஷத்துக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டே இருக்கேன்னா டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டே வரேன். கரெக்டா? எதுல கிளைம் பண்ற டெப்ரிசியேஷன்? அந்த செக்ஷன் 32ல நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். டெப்ரிசியேஷன் இருந்தா ஆஸ் பர் பிஜிபிபி படி உங்களோட இன்கம்ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க என்ன ஆகுதுன்னா நீங்க அந்த எக்ஸ்பென்ஸை வந்து மைனஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் நீங்க ஆல்ரெடி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றதுனால இந்த அசெட் நீங்க வித்தாலும் என்னதான் இந்த மிஷினை 2012 வாங்கியிருந்தாலும் 2020 வித்தாலும் உங்களுக்கு அது என்னதான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான். லாங் டேர்ம்குள்ளேயே அது வராது. ஏன்னா நீங்க டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டே இருக்கிறதுனால. ஏன்னா அதோட வேல்யூ வந்து கம்மியாயிட்டே வருது இல்ல. லாங் டேர்மா இருந்தா மட்டும்தானே உங்களுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது இல்லையா? ஸோ டெப்ரிசியபிள் அசெட் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான். ஏன்னா நீங்க டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால அதோட வேல்யூ அதோட மதிப்பு நீங்களே கம்மி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அதோட மதிப்பு நீங்களே கம்மி பண்ணிட்டு வரும்போது இப்போ 2009 இது வந்து இந்த மிஷினரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 lakhs நான் வாங்கியிருக்கேன். டெப்ரிசியேட் பண்ணிட்டே வரேன். 2019 டெப்ரிசியேட் பண்ணிருக்கேன். எனக்கு எவ்வளவு இருக்குன்னா அதோட வேல்யூ 2,20,000 இருக்கு. இப்போ வித்தால் 2,20,000 வரைக்கும் விற்க முடியும் அப்படின்ற அந்த கான்செப்ட்காக தான் டெப்ரிசியேஷன் இருக்கு. இப்போ வித்தால் 2,20,000 வரைக்கும் விற்க முடியுன்ற கான்செப்ட்காக தான் டெப்ரிசியேஷன் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு அங்க கெயினே கிடைக்காது இல்லையா? ஆல்ரெடி இங்க என்ன கிளைம் பண்ணிட்டீங்க, 80,000 பக்கம் டெப்ரிசியேஷன்ல கிளைம் பண்ணிட்டீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ அது லாங் டேர்ம் கேபிட்டல் நேச்சர்லே வராது. நீங்க டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் நேச்சர்ல வராது. சோ அது ஆல்வேஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அதான் அங்க சொல்லியிருக்கான். நேச்சர் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஆல்வேஸ்லி ட்ரீட்டட் அஸ், என்னதான் அது லாங் டேர்மா இருந்தாலும் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம், அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் ட்ரீட் பண்ணுவோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வருமா? வராது. கம்ப்யூட்டேஷன் எப்படி பண்ணோம்? ஆஸ் பர் 32 அண்டர் பிஜிபிபி படி கம்ப்யூட்டேஷன் பண்ணணும். ஓகேவா? சோ பிஜிபிபி படிக்கும்போது டெப்ரிசியேஷன் இன்னும் தெளிவா புரியும். அங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. ஓகேவா? ஒரு நோட், என்ன நோட்டு? Depreciable asset may be long-term asset, but no indexation benefit can be claimed, and it is always treated as short-term capital asset. So this is about your capital gain for depreciable asset. ஓகேவா? ஜஸ்ட் ப்ரொவிஷியோ மட்டும் தான். ப்ரொவிஷியோ மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பிஜிபிபி போகும்போது உனக்கு தெளிவா புரியும். பிஜிபிபில கேபிட்டல் கெயின் கால்குலேஷன் வரும். நான் அங்க சொல்றேன் டெப்ரிசியபிள் அசெட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும். இப்போதைக்கு இதுல ப்ரொவிஷன் மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா கேபிட்டல் கெயின் ஆன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அந்த அவ்வளவுதான். இப்போ கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொவிஷன் படிச்சு அடுத்த ப்ரொவிஷன் புதுசா போறோம் அப்படின்னா பழசை அப்படியே ஃபர்கெட் பண்ணிடணும். அதை போட்டு மைண்ட்ல ஓட்டிக்கிட்டு இருந்தா அடுத்து போறது புரியாது. இன்கேஸ் உங்களுக்கு இங்க எதனா குழப்பம் வருது, ஆனா இந்த ப்ரொவிஷன் எனக்கு மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னா நிறுத்திட்டு அகைன் கேட்டுருங்க. அடுத்த ப்ரொவிஷன் போனதுக்கு அப்புறமா பழைய ப்ரொவிஷன் பத்தி யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம்.
ஓகேவா? இது கிளியர் ஆச்சு இல்லையா? இப்போ டெப்ரிஷியபிள் அசெட் ப்ரொவிஷன் கிளியர் ஆச்சு இல்லையா? கிளியர் லெசன்ஸ் எனக்கு புரியுது. ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நீங்க பிஜிபி பார்த்தா புரியும்னு சொன்னீங்க. அப்போ நான் அதை பார்க்கும்போது எனக்கு அப்போ அது ஓகேவா இருக்கா நான் செக் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி புரியுது இல்லையா? அந்த அளவுக்கு புரியுது இல்லையா? அது வரைக்கும் ஓகே இல்லையா? கிளியர் இல்லையா? ஓகே. அது வரைக்கும் இருந்தா ஓகே. சரி. இப்போ அதை அப்படியே ஃபர்கெட் பண்ணுவோம். அடுத்து வருவோம். அடுத்து என்ன அப்படின்னா கேபிட்டல் கெயின் ஆன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் பை பார்ட்னர் ஆர் மெம்பர் டூ யாருக்கு? ஃபர்முக்கு, ஏஓபிக்கு, பிஓஐ. நார்மலா பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு கொடுத்தா என்ன அப்படின்றது தான். ஓகேவா? காலைல கிளாஸ்லேயே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு கொடுத்தா புக் வேல்யூ ஆஃப் த அசெட் வந்து நீங்க எடுத்துப்பீங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ சேல் கன்சிடரேஷன் புக் வேல்யூ ஆஃப் அசெட், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஸ் யூஷுவல், இண்டெக்ஸேஷன் பண்ணிக்கிட்டோம் ஆஸ் யூஷுவல், டாக்ஸபிள் இந்த இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், டாக்ஸ் ரேட்டு அந்த இயர்ல என்ன அப்ளிகபிள் ஆகுதோ அதுதான், எக்ஸ்பென்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ஆஸ் யூஷுவல். ஸோ எதுலையுமே மாற்றம் இல்லை, எல்லாமே ஆஸ் யூஷுவல் அப்படியே போட போறீங்க. சோல் கன்சிடரேஷன் மட்டும் புக் வேல்யூக்கு எடுத்துக்க போறீங்க. ஓகேவா? டன். அது ஏன் புக் வேல்யூக்கு எடுக்கணும்? அங்க சோல் பண்ணும்போது நீங்க மார்க்கெட் வேல்யூ கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னன்னா பார்ட்னர் வந்து இப்போ ஃபர்முக்கு கொடுக்குறாரு அசட்டை. சோ இப்படி கொடுக்கும்போது பார்ட்னர் வந்து அதிக வேலைக்கு கம்மி வேலைக்கு தான் கொடுப்பாரு. மோஸ்ட்லி கம்மியான வேல்யூக்கு தான் கொடுப்பாங்க, லோ வேல்யூக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு உங்க மைண்டுக்கு தோணும். ஸோ அதனாலதான் வந்து புக் வேல்யூ கன்சிடர் பண்ணுங்க. அவங்க என்னதான் லோ வேல்யூ கொடுத்திருந்தாலும் புக் வேல்யூ கன்சிடர் பண்ணுங்க. புக் வேல்யூன்றது என்ன? ஃபர்ம் வந்து அந்த அசட்கான வேல்யூ என்னன்னு போட்டு அதுல டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணுச்சு அப்படின்னா வர ஆன்சர் தான் புக் வேல்யூ. கரெக்டா? ஆல்வேஸா நம்ம டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி கொடுக்கறது தான் புக் வேல்யூ. கரெக்டா? சோ இந்த புக் வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா. சோ அப்ப புக் வேல்யூ கன்சிடர் பண்றோம் அப்படின்னா டைரக்டா சம் உள்ள போவோம். ஷேர் மார்க்கெட் வேல்யூ irrelevantனு சொல்லிட்டான். ஓகேவா? சோ டைரக்டா 8 சம் உள்ள வாங்க. இது இருக்கா உங்க புக்ல? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டி பை டெபாசிட்டரி. இருக்குண்ணா. இருக்குண்ணா. சரி ஓகே. நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொவிஷனுக்கு வருவோம். வேற ஏதாவது ப்ரொவிஷன் மிஸ் பண்ணிருக்குமா வேர்ட்ல இருக்கிறதுல? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொவிஷனுக்கு வருவோம். சோ illustration 89 எடுத்துக்கங்க. ஏபிசி அண்ட் கோ ஆஸ் 3 பார்ட்னர். ஏ இருக்காரு, பி இருக்காங்க, சி இருக்காங்க. ஷேரிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் த ரேஷியோ 5, 3, 2 இப்படி பிரிச்சிருக்காங்க. ஏ வந்து 5 மடங்கு எடுத்துக்கிறாரு, இவர் 3 மடங்கு எடுத்துக்கிறாரு, இவங்க 2 எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தே அட்மிட்டட் டி. ஓகே. ஆஸ் ஏ நியூ பார்ட்னர். டின்ற ஒருத்தரை நியூ பார்ட்னரா அட்மிட் பண்றாங்க. ஓகேவா? அப்படி அட்மிட் பண்ணும்போது அவர் உள்ள அவரோட ஷேர் கொண்டு வரணும் இல்லையா? டி டி கொண்டு வரணும் இல்லையா? on 31/3/2023 for 1/5 shares. ஓகேவா? 1/5 shares அவருக்கு டி இது. ஓகேவா? 1/5 ஷேர் அவர் கொடுக்கணுமா? அதாவது 5ல ஒரு பங்கு நீத்தான்ற கணக்கு. ஓகேவா? and D is to bring rupees 2 lakhs as his capital which he bought in a form of furniture earlier used in the home. 2 லட்ச ரூபா அவர் வீட்ல ஆல்ரெடி ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்னிச்சரை வந்து கொண்டு வந்திருக்காரு 2 லட்சத்துக்கு. 50,000 immediately. Rupees 50,000 immediately in a form of furniture. And D is bring 2 lakhs as his capital, which is brought in a form of furniture yearly used in the home. Rupees 50,000 immediately. Okay, 50,000 cash கொண்டு வருது. And further bought jewelry of which fair market value ஒரு 2 lakhs on 2/4/2023. கொஷினே கரடு முரடா இருக்கேடா. இருக்கடா வரேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 லட்ச ரூபா மதிப்புள்ள ஃபர்னிச்சரை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 50,000 இமீடியட்லயே கொடுத்துருக்காங்க. மைட் பி அது கேஷா இருக்கலாம். They admitted D as a new partner on 31/3/2023 for 1/5 shares, and D is to bring 2 lakhs as his capital, which he bought in a form of furniture yearly used 50,000 immediately, and further bought jewelry which is fair market value is 2 lakhs. On 2/4, however, such asset was recorded in a book 1,60,000. D has acquired such jewelry 45,000 on 7/7/2021. Compute his capital gain. ரெண்டு நிமிஷம் இருங்க, இப்படி கால்குலேட் பண்ணியிருக்கான். ஃபர்னிச்சர் வந்து பர்சனல் எஃபெக்ட், அதனால அது கேபிட்டல் கெயின்லேயே வராது. ஜுவல்லரி மட்டும் கேபிட்டல் கெயின்ல வரும். ஓகே. ஸோ கொஸ்டின் எப்படி இருக்குன்னா,
ஓகே, கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா வந்து 1/5 ஆஃப் த ஷேர்ஸ் வந்து டி வந்து எவ்வளவு கொண்டு வரணும்னா 2 lakhs கொண்டு வரணுமா அவரோட கேபிட்டலா. ஓகேவா? டி வந்து 2 லட்சம் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 லட்சத்துக்கு தலைவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பர்னிச்சரை உள்ள கொண்டு வந்திருக்காரு. பர்னிச்சருக்கான தான் 50,000. இந்த 2 lakhsக்கு அவருக்கு அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படின்னா பர்னிச்சர் உள்ள கொண்டு வந்திருக்காரு 50,000. ஃபர்தரா ஜுவல்லரி உள்ள கொண்டு வந்திருக்காரு. ஆனா ஜுவல்லரியோட மார்க்கெட் வேல்யூ வந்து 2 lakhs ஆன் 2/4/2023ல. அவர் புக் வேல்யூ எவ்வளவுதான் இருக்கு அந்த ஜுவல்லரிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,60,000 தான் இருக்கு. ஓகேவா? இப்போ டிஎஸ் அக்வயர் சச் ஜுவல்லரி. டி அதை எப்போ வாங்கியிருக்காராம் 2001ல 45,000க்கு வாங்கியிருக்காராம். இப்போ கேபிட்டல் கெயின் கம்ப்யூட் பண்ணுங்க மிஸ்டர் டி கையில அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இவர் தானே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கொடுக்காரு. இப்போ கொஸ்டின்ல என்னென்ன சொல்லியிருக்கா நான் சொல்றேன் பாடுறோம். இப்போ டி வந்து உள்ள வராரு. ஓகேவா? உள்ள வர்றதுக்கு அவர் எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வரணும் அப்படின்னா 2 lakhs கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நீ 2 லட்சம் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 லட்சம் கொண்டு வர்றதுக்கு டி என்னென்ன பண்றாருன்னா பர்னிச்சர் ஜுவல்லரியும் உள்ள கொண்டு வராரு. ஓகேவா? பர்னிச்சரோட மதிப்பு 50,000 ரூபாய். ஜுவல்லரியோட மதிப்பு வந்து அப்போ மார்க்கெட் வேல்யூல 2 lakhs. புக் வேல்யூ என்னவானா 1,60,000. இப்போ மிஸ்டர் டி கையில அது எப்படி டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கேபிட்டல் கெயின் எப்படி டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ டைரக்டா பாத்தீங்கன்னா பர்னிச்சர் அப்படிங்கிறது பர்சனல் எஃபெக்ட்ஸ். சோ ஆப்வியஸா அது கேபிட்டல் கெயின் அட்ராக்ட் பண்ணாது. பட் ஜுவல்லரி கேபிட்டல் கெயின் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா பர்சனல் எஃபெக்ட்ஸ்ல எக்ஸ்க்ளூஷன் இல்லையா? சோ ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் சேல் கன்சிடரேஷனா இப்போ நீங்க என்ன எடுத்துப்பீங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ எடுக்க மாட்டீங்க, புக் வேல்யூ தான் எடுப்பீங்க. கரெக்டா? சோ அப்போ புக் வேல்யூ எடுக்கிறோம்னா 1,60,000 புக் வேல்யூ எடுத்துப்பீங்க. இண்டெக்ஸேஷன் காஸ்ட் ஆஃப் வேற எதனா brokerage எதுவும் நடந்திருக்கான்னு கேட்டா கிடையாது. அதுக்கப்புறம் லாங் டேர்ம்னு கேட்டா எஸ் ஆப்வியஸா லாங் டேர்ம் 2001ல வாங்கியிருக்காரு. பார்ட்னரா எப்போ அட்மிட் பண்றாங்க 2023ல அட்மிட் பண்றாங்க. எங்கேயோ இருக்கு. ஓகேவா? சோ ஆப்வியஸா 36 மந்த் தாண்டி இருக்கும். சோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுப்பீங்க. 45,000 எப்போ வாங்கினாராம் டி அதை எப்போ அக்வயர் பண்ணார் பார்த்தோம் 2001ல அக்வயர் பண்ணார் பார்த்தோம். அப்போ டிவைடட் பை 100 இன்டூ எப்போ கன்வெர்ட் பண்றாங்க லெசன்ஸ் எப்போ கொடுக்குறாரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு 2023 2023ல கொடுக்குறாரு இல்லையா? அப்போ 23-24க்கான இண்டெக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 348 மந்த் பண்ணா 1,56,600. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எதனா நடந்துருக்கான்னு கேட்டா நடக்கல. சோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3,400 அப்படிங்கிறது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா மாறும். ஓகேவா? ஓகே, மார்க்கெட் வேல்யூ இதுல வந்து நோட்ஸ்ல கொடுத்துட்டான். இப்போ புரிஞ்சுதா? கொஸ்டின்ஸ் புரிஞ்சுதா? சோ கொஸ்டின் வந்து கொஞ்சம் அந்த இது வரைக்கும் அவர் கேபிட்டலா கொண்டு வரணும். அந்த கேபிட்டல்ல அவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னு இங்க இருந்து இருக்கு. ஓகேவா? சோ 1/5 ஆஃப் த ஷேர்ஸ் டி இது. அந்த 1/5னா 2 லட்சம் அவர் உள்ள கொண்டு வரணும். அந்த 2 லட்சத்தை அவர் என்ன ஃபார்ம்ல உள்ள கொண்டு வராரு அப்படின்றது அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்கான். ஓகே, சோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அந்த 50,000 இமிடியேட்லி வந்து கேஷ் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணோம்னா ஆன்சரே வராது. புரிஞ்சுதா? 89th illustration. ஆனா அந்த இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மட்டும் இன்னொரு தடவை அந்த லெஸ் இண்டெக்ஸ் பண்றது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து இன்னொன்னு என்னமா பிளஸ் அதுதான் அந்த அந்த லெஸ் பண்ண அந்த அந்த அமௌண்ட் மட்டும் லைக் அந்த 45,348 divided by 100 அது வந்து பாத்தீங்கன்னா அது இங்க அவர் மட்டும் வாங்கினது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னா அவர் வாங்கின விலைக்கு நம்ம பார்ப்போமா? அவர் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காராம் 45,000க்கு வாங்கியிருக்காரு. டிஎஸ் அக்வைர் சச் ஜுவல்லரி. டி அதை எப்போ அக்வயர் பண்ணிருக்காரு 45,000க்கு 2001ல அக்வயர் பண்ணிருக்காரு. அப்போ இவர் எப்போ உள்ள கொண்டு வர்றாரு அந்த பார்ட்னர்ஷிப் குள்ளனா 2023 அப்படி உள்ள கொண்டு வர்றாரு. ஏன்னா அந்த டைம்ல தான் புக் வேல்யூ இருக்கு. கரெக்டா? அப்போ 45,000 அப்படிங்கிறது 2001 and 2 அப்ப வாங்கியிருக்காங்க. 2001 and 2க்கான இண்டெக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 100ன்னு இருக்கும். பின்னாடி இண்டெக்ஸ் போய் பாத்தீங்கன்னா இன்டூ அவர் எப்போ உள்ள கொண்டு வர்றாரு 2023ல உள்ள கொண்டு வர்றாரு. ஸோ 2023-24க்கான இண்டெக்ஸ் 2023-24க்கான இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 348 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பெனிஃபிட் கிடைக்கும். 45,000 divided by 100 into 348 1,56,600 அப்படின்னு கிடைக்கும். ஏன் ஏதாவது தப்பா இருக்கா இல்ல புக்ல? இல்ல கரெக்டா தான் இருக்குண்ணா. ஓகேவா? 1,56,600. ஸோ அது மைனஸ் பண்ணா 3,400 லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். ஓகேண்ணா புரிஞ்சுது.
இது ஏன் மிஸ்டர் டி கையில டாக்ஸபிள் ஆகும்னு தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா இப்ப அந்த அசெட் என்னதான் வந்து டி வந்து அவர் அங்க பார்ட்னராவே இருந்தாலும் அவர் ஒரு அசெட்டை கொடுக்குறாரு அப்படின்னா இட்ஸ் டீம் டு பி என்னது சேல்னு சொல்றோம். இங்க சேல் ஆகல, டி வந்து கன்சிடரேஷன் எதுவும் ரிசீவ் பண்ணல. நல்லா தெரியுதா உங்களுக்கு? டி வந்து உண்மையான கன்சிடரேஷன் எதுவும் ரிசீவ் பண்ணல. நம்ம புக் வேல்யூ வச்சுதான் கன்சிடர் பண்ணி இங்க போடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பார்ட்னர் உள்ள போறாரு, பார்ட்னர் உள்ள போறதுக்கு ஒரு கேபிட்டல் கொண்டு போறாரு, அந்த கேபிட்டல் அசெட்டா கொண்டு போறாரு அப்படின்னா டீம் டு பி டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி நம்ம டாக்ஸபிள் பண்றோம் அதை. ஓகேவா? அது ஏன்னா அந்த பார்ட்னருக்கு மட்டும் பண்றோம்? அந்த பார்ட்னர் தானே இப்ப புதுசா உள்ள வராரு, அவர் தானே அசெட்டை கொண்டு வராரு, அவர் மட்டும் தானே இப்ப அசெட் கொண்டு வராரு. அதாவது அந்த பார்ட்னருக்கு மட்டும் பண்றோம்னா பார்ட்னர் வைஸ் பார்க்காதீங்க, இண்டிவிஜுவல் வைஸ் பாருங்க. மிஸ்டர் டி இப்போ இண்டிவிஜுவலா இருந்தா அதை வித்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? அவருக்கு டாக்ஸ் போட்டிருப்பாங்க. அதே தான் இங்கே அவருக்கு தான் டாக்ஸ் போடுறோம். இப்போ அவர் தான் இண்டிவிஜுவலா இருந்து பார்ட்னர் ஃபர்முக்கு வித்திருக்காரு அப்படின்னு சொல்லி டீம் டு பி சேல்ஸ்னு சொல்லி அவருக்கு டாக்ஸ் அவுட் பண்றோம். அவ்வளவுதான். ஓகேண்ணா, ஓகே, புரிஞ்சுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சம்ஸ். கொஞ்சம் நாம கொஞ்சம் அப்படி இப்படி அப்படி மாத்தி மாத்தி யோசிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? டன். ஸோ இது என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டி பை டெபாசிட்டரி. ஓகே டன். இப்போ அது எல்லாருக்கும் கிளியர் இல்லையா? கீழே பார்த்தது பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா, ஸோ நான் நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் போறேன். ஸோ அப் டு தட் பாயிண்ட் அவ்வளோதான். அது வரைக்கும் அப்படியே மறந்துருங்க. இப்போ இது ப்ரொவிஷனுக்கு வாங்க. இந்த செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம வந்து செக்யூரிட்டிஸ்ல எதெல்லாம் செய்யறோம் அப்படின்னா ஷேர்ஸா இருக்கலாம், டிபெஞ்சர்ஸா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. இந்த டெபாசிட்டரின்றவர் யார் டெபாசிட் பண்ணாரோ அந்த பர்சன் தான் டெபாசிட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோட பையனுக்காக நான் சிலது ஏதோ டெபாசிட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். ஒரு செக்யூரிட்டியில ஒரு டெபாசிட் பண்றேன், ஷேர்ஸ்ல டெபாசிட் பண்றேன், டிபெஞ்சர்ல டெபாசிட் பண்றேன், பேங்க்ல கூட ஏதோ ஒன்று டெபாசிட், எஃப்டி ஏதோ ஒன்று டெபாசிட் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்றேன் அப்படின்னா ஐ எம் பிகம் அஸ் அ டெபாசிட்டரி. இப்போ நான் டெபாசிட் பண்ணது எல்லாத்தையுமே நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், என்னோட செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நான் யாருக்காக சேர்த்து வச்சேன்? என் பையனுக்காக சேர்த்து வச்சேன். அப்போ என் பையனுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்போ வரும்போது எப்படி அது கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும்? என் பையனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்படி இல்லைன்னா வேற யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். திடீர்னு என் பையனுக்கே உடம்பு சரியில்லாம போகுது, அந்த டைம்ல வந்து ஒரு மணி தேவைப்படுது அப்படின்னா நான் இப்போ இந்த டெபாசிட்டரி வேற எதனா தேர்ட் பர்சன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஒரு இன்கம் அங்கே ஜென்ரேட் ஆகும். தென் அந்த இன்கம் வந்து நான் டாக்ஸபிள் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரியான சுச்சுவேஷன், பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன், வெரைட்டி ஆஃப் த சுச்சுவேஷன் இஸ் ஹேப்பன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிறேன். ஆனா இந்த சுச்சுவேஷன் ஆல்ரெடி உங்க பையனுக்கே உடம்பு சரியில்லை, நீங்க போயிட்டு இதை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, இதுக்குமான டாக்ஸ் கேட்பாங்க அப்படின்னா தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்கம், நீ அதுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்றது தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் உங்களோட சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அது வந்து எப்படி சொல்றது, ஓகே, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க எதனா கேஸ் போட்டோ இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி வச்சு பண்ணி வாங்கிட்டு அது உங்களோட திறமை. பட் சில பேர் இதை பிசினஸாக பண்ணுவாங்க இல்லையா? ஆல்ரெடி டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க, மறுபடியும் அந்த டெபாசிட் வேற யார் பேர்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, வர அமௌண்ட் வச்சு ஃபர்தரா பிசினஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்கம் டாக்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுற மாதிரி சேம் சுச்சுவேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷனையும் அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது மாதிரி வெரைட்டி ஆஃப் த சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டி பை டெபாசிட்டரி. டெபாசிட்டரி சிலது ஏதோ டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அண்ட் அசஸி மே ஹேவ் செக்யூரிட்டி இன் அ ஃபார்ம் ஆஃப். அண்ணா ஒரு நிமிஷம், அது எந்த டெபாசிட்டா வேணாலும் இருக்கலாமா? செக்யூரிட்டிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துரும்டா. நீங்க இல்ல எஃப்டின்னு சொன்னீங்களே, அப்போ அதுவும் அதுக்குள்ள லைக் எஃப்டி, சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதுனாலும் வருமா? பேஸ்ட் ஆன் கேசஸ். பட் ஆனா எஃப்டி இது வருது அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். அப்படி இன்ட்ரெஸ்ட் எதுவும் ஜென்ரேட் ஆகாம இருக்குன்னா தென் தட் இஸ் ஓகே. இப்போ இங்கேயுமே செக்யூரிட்டிஸ்ல வந்து அந்த செக்யூரிட்டிஸ்க்கான மீனிங் வந்து ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் எல்லாமே சேரும் நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனா டிபெஞ்சர் வரும்போது அதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நம்ம கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் புரியுதா? ஆனா புரியாத மாதிரியே இருக்குன்னா. அப்படியா? சரி, ஒன்றும் இல்லை. இந்த செக்யூரிட்டிஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் நான் சொன்னேன், டெஃபினிஷன்ஸ்ல எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஃபார் திஸ் பர்பஸ் நீங்க இதை ஷேர்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேண்ணா. இப்போ ஷேர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிப்போம், ஒன்லி ஷேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, நான் ஷேர்ல வந்து ஏதோ ஒரு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல படிப்போம். இப்போ அசஸி மே ஹேவ் ஷேர்ஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் ஸ்கிரிப்ட். பிசிக்கல் ஸ்கிரிப்ட்னா கையில ஷேராவே வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஆர் இன் டிமெட்டீரியலைஸ்ட் ஃபார்ம். டிமெட்டீரியல் ஃபார்ம்னா என்ன? டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அது என்னது டிஜிட்டலா வச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? பிசிக்கலா இல்லாம டிஜிட்டலா வச்சுட்டு இருக்கோம். ஷேர் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஷேர் அப்படி வச்சிருக்கோம். The security held in dematerialized form shall be dealt as per provision 55(2)(a. ஓகே, இப்போ டிமெட்டீரியலைஸ்ட் ஃபார்மா வச்சிருந்தால் மட்டுமே இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்கான். பிசிக்கல் ஃபார்மா வச்சிருந்தா அப்ப அப்ளிகபிள் ஆகாது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப்டி பிசிக்கல் ஃபார்மா வச்சிருப்பேன் இல்ல டிபெஞ்சர் பிசிக்கல் ஃபார்மா வச்சிருக்கீங்கன்னா 45 2A அட்ராக்டே ஆகாது. டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மா எது வச்சிருக்கீங்களோ டிமெட்டீரியலைஸ் ஃபார்ம்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ இது கண்டர்ல வருது அப்படின்னா and for computation of capital gain various terms to be interrupted or as under. ஓகே, வேற வேற ஒரு டேர்ம்ஸ் வந்து இன்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எப்படி எடுக்கணும்? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அந்த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஃபார் எனி செக்யூரிட்டி ஷல் பி டிட்டர்மைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். ஏன் இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் வச்சிருக்கான்? இந்த டிமெட்டீரியலைஸ் ஃபார்ம் இருக்கு அப்படின்னாலே ட்ரேட் பண்றது, ட்ரேடிங் வந்து டெய்லி ட்ரேடிங் இருக்கு, வீக்லி ட்ரேடிங் இருக்கு, மந்த்லியும் பண்ணலாம். ஓகேவா? டெய்லினா டெய்லி எவ்வளவு காசு போடுறீங்களோ போட்டுட்டு எவ்வளவு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோ பார்த்துட்டு வெளியே வருது டெய்லி ட்ரேடிங். வீக்லி ட்ரேடிங்னா 1 வீக் வெயிட் பண்ணுவீங்க எவ்வளவு ஏறுது எவ்வளவு இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீக்லி ட்ரேடிங் வரும்போது மண்டே ஒரு வேலை இருக்கும், டியூஸ்டே ஒரு வேலை இருக்கும், வெட்னஸ்டே ஒரு வேலை இருக்கும், தேர்ஸ்டே ஒரு வேலை இருக்கும், ஃப்ரைடே ஒரு 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 ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டா? பேஸ்ட் ஆன் நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்றீங்கன்றத பொறுத்து. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ நீங்க போட்ட காசு மொத்தம் வெட்னஸ்டேவே காலி ஆயிடுச்சுன்னா ட்ரேட் அங்கேயே முடிஞ்சிடும். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தம் அங்கேயே காலி ஆயிடுச்சுன்னா ட்ரேட் தப்புன்னு ஜீரோக்கு வந்துருச்சு அப்படின்னா வெட்னஸ்டேவே ட்ரேட் முடிஞ்சிடும். மைட் பி அது மேல கீழே ஏறி இறங்கி ஒரு லெவலுக்கு வருது அப்படின்னா அப்போ அது ஃப்ரைடே வரைக்கும் வரும், விச் மீன்ஸ் 1 வீக் ட்ரேட் அப்போ முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி இன்புட் கொடுத்துட்டே இருப்பீங்க. எவ்வளவு வந்து வாங்கணும் எவ்வளவு வந்து விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்புட் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருப்பீங்க ட்ரேட் பண்ணும்போது மட்டும். ஓகேவா? சோ அந்த மாதிரி இன்புட் மாத்தி மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்ல தான் அது போகும். இது வந்து ப்ராக்டிக்கலா ட்ரேட் பண்ணா ஓரளவுக்கு புரியும். அதர்வைஸ் ஃபைனல்ல வந்து ஒரு ஒரு புக்கே, அதாவது ஒரு பார்ட்டே வந்து ட்ரேட் எப்படி பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எஸ்எஃப்எம்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் இப்படிதான் வந்து யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க எதை உள்ள கொடுக்குறீங்க, ட்ரேட் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம உள்ள போடுவோம், அதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு வெளியே போகுது, விச் மீன்ஸ் லாஸ் எவ்வளவு நடக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து சர்டன் பர்சன்டேஜ் எப்படி லாஸ் ஆகுது இங்கே கொடுத்துருக்கான். அகைன் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஹேஷ்டேக் போட்டு இந்த கனெக்ஷன் சிபிடிடி ஒயிட் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க, கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா என்னன்னு கிளாரிஃபை பண்ணிருக்காங்க பாருங்க. இன் கேஸ் ஆஃப் அசசி who has security partly in physical form and partly in dematerialized form. அதாவது பார்ட் ஆஃப் த செக்யூரிட்டி பிசிக்கல் ஃபார்ம்ல வச்சிருக்காரு, பார்ட் ஆஃப் த செக்யூரிட்டி dematerialized ஃபார்ம்ல வச்சிருக்காரு. FIFO method will be applied only in respect of dematerialized holding. Dematerialized holding மட்டும் தான் என்ன applicable ஆகும்? FIFO method applicable ஆகும். This is because in case of sale of dematerialized securities, the security held in a physical form are not considered as they as they continue to remain in the possession of the investor and are identifiable separately. சரி, okay. An assessee may have more than one account in case of depository system, and in such case FIFO technique shall be applied for each account separately. சரி, okay. For deciding FIFO technique, the date of entry அப்படிங்கிறது நம்ம வீக்லி ட்ரேட்ல ஃபர்ஸ்ட் டேட் மண்டே டேட் ஆஃப் என்ட்ரி இன் டிமேட் அக்கௌண்ட் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி அண்ட் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் செக்யூரிட்டி இஸ் irrelevant. நீங்க டிமேட் அக்கௌண்ட் உள்ள போகும்போதே அதான் டேட் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லிட்டான். நீங்க செக்யூரிட்டியை பர்ச்சேஸ் பண்றதுலாம் irrelevant அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? அப்போ டிமேட் அக்கௌண்ட் உள்ள போயிட்டீங்க அப்படின்னாலே ஒன்ஸ் ஐ கிரியேட் டிமேட் அக்கௌண்ட் ஃபார் டூயிங் திஸ் ட்ரேட், இந்த ட்ரேட் பண்றதுக்கு நான் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன். நான் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அந்த டேட்ல இருந்தே எனக்கு FIFO ஆரம்பிச்சிடும். FIFOனா இதுக்கு அப்புறத்துல இருந்து நான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றேன் எவ்வளவு எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்ற அந்த மெத்தட் வந்து ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 lakhs rupees இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோம். ஓகேவா? இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு எனக்கு வந்து. இப்போ வந்து டியூஸ்டே வந்து அது 50,000 மைனஸ் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 1,50,000 இருக்கு. 1,50,000 வச்சு நான் என்ன பண்ணுவேன், வெட்னஸ்டேவை ஓட்டுவேன். கரெக்டா? டியூஸ்டே என்ன ஆகுது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அகைன் 1 lakh இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது இது அப்படியே ஆட் ஆகும். அப்போ என்னோட அக்கௌண்ட்ல இப்போ 2,50,000 மாறும். கரெக்டா? ஃப்ரைடே என்ன ஆகுது அப்படின்னா அகைன் வந்து ஒரு 50,000 மைனஸ் ஆகுது. மைனஸ் ஆகும்போது மறுபடியும் எனக்கு 2 lakhs அப்படின்னு வந்து. ஸோ இந்த ஃப்ரைடேல வந்து என் ட்ரேட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 2,000, எனக்கு கிடைச்ச இன்வெஸ்ட்மெண்ட் 2,000, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படிதான் ட்ரேட் நடக்கும். பட் இதுக்கு நடுவில் நம்ம டாக்ஸ் கட்டணும்ல. இதுக்கு நடுவில் எப்படி டாக்ஸ் கால்குலேட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதுல ஃபர்ஸ்ட் அவுட் எவ்வளவு இருக்கு, அவுட் ஆயிடுச்சு, 50,000 லாஸ் ஆயிடுச்சு.
அந்த டேட்ல இவ்வளவு லாஸ். இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஓவரால் இயரா பாத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் வீக் வைஸ் நான் சொல்றேன். பட் ஆனா ஓவரால் இயர் வைஸ் தான் இது கால்குலேட் பண்ணுவாங்க. வீக் வைஸ் பார்க்கும்போது இப்போ இங்க 1 lakh வந்துச்சு இல்லையா, இது கெயின் தானே, இந்த பாயிண்ட் கெயின் தானே. சோ இந்த கெயினை வந்து 1 lakhs காமிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் மேல ஒரு 50,000 அவுட் ஆச்சு, அது லாஸ் நான் காமிப்பேன். அதுக்கப்புறம் 1 lakh கெயின் காமிப்பேன். இப்போ என்கிட்ட ஆக்சுவல் கெயின் 50,000 இருக்கு. எப்போ வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே வரைக்கும். மறுபடியும் ஃப்ரைடேல என்னாச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு லாஸ் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அப்போ 50,000 லாஸ் காமிப்பேன். என்கிட்ட ஏதாவது இன்கம் இருக்கான்னு கேட்டா இல்ல, ஜீரோ தான் என்னோட இன்கம்னு சொல்லி, அப்ப நான் டாக்ஸ் கட்டணுமா, கேபிட்டல் கெயின் எனக்கு ரைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா இல்ல, ஆல்ரெடி இன்கம் நிலுல தான் இருக்கு, எனக்கு ரைஸ் ஆகாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் வரும்போது அந்த இன்கம் லாஸை மட்டும் நீங்க எடுத்து நீங்க ஜீரோ காட்டுறதோ இல்ல அந்த இன்கம்க்கு எவ்வளவு வந்திருக்கோன்றத காட்சி கேபிட்டல் கெயின் பண்ணணும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் போறேன். ஓகே, மறுபடியும் சொல்றேன். மண்டேக்கு, டியூஸ்டேக்கு வீக்லி ட்ரேட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகே, நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது இங்க ஓப்பன் பண்ணிட்டேன். டிமேட் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா 3 lakhs என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குப்பா. கரெக்டா? ஸோ 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். மண்டே அது ட்ரேட் ஆகுது. மண்டே ட்ரேட் ஆகி எனக்கு 50,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ என் அக்கௌண்ட்ல 3,50,000 ரூபாய் இருக்கும். எப்போ? டியூஸ்டேக்கு 3,50,000 ரூபாய் இருக்கும். இப்போ டியூஸ்டேல 3,50,000 வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். டியூஸ்டேல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 25,000 லாஸ் ஆயிடுது. இங்க ப்ராஃபிட்னா கெயின். இப்போ இங்க 25,000 இது லாஸ்னா இப்போ என்கிட்ட வெனஸ்டே நான் எவ்வளவு வச்சு ட்ரேட் பண்ணுவேன்? 3,25,000 வச்சு ட்ரேட் பண்ணுவேன். கரெக்டோ? இப்போ வெனஸ்டே 3,25,000 வச்சு ட்ரேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 75,000 வந்து ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. வெனஸ்டே ட்ரேட்ல 75,000 ப்ராஃபிட் கிடைக்குது. ஐயோ, வெனஸ்டே ட்ரேட் பண்றேன். வெனஸ்டே ட்ரேட் பண்ணும்போது 75,000 ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? இப்போ என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும்? தேர்ஸ்டே நான் ட்ரேட் பண்றதுக்கு என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும்? டிமேட் அக்கௌண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 lakhs இருக்கும் தேர்ஸ்டே நான் ட்ரேட் பண்றதுக்கு. கரெக்டா? தேர்ஸ்டே நான் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 30,000 லாஸ் ஆயிடுச்சுப்பா தேர்ஸ்டேல. இப்போ ஃப்ரைடே வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,70,000 இருக்கும் என் அக்கௌண்ட்ல. என் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் இதுதான். ஓகேவா? அக்கௌண்ட் அவ்வளவுதான், ட்ரேட் இங்கே முடிச்சிட்டேன். வீக் ட்ரேட நான் இங்க முடிச்சிட்டேன். வீக்லி ட்ரேட் பாக்குறோம். வீக் ட்ரேட நான் இங்கே முடிச்சிட்டேன். ஆனா இந்த மாதிரி இயர்லி போட்டதா கேபிட்டல் கெயின் வரும். பட் நான் வீக் ட்ரேட் பண்றேன். வீக் ட்ரேட நான் இங்கே முடிச்சிட்டேன். அப்போ ஓப்பனிங் எவ்வளோ என் புக்ல? 3 lakhs. கரெக்டா? க்ளோசிங் எவ்வளவு என் புக்ல இப்போ? 3,70,000. ஆல்மோஸ்டா 70,000 நான் என்ன பார்த்திருக்கேன் இங்கன்னா கெயின் மாதிரி பார்த்திருக்கேன். விச் மீன்ஸ் ப்ராஃபிட்டா பார்த்திருக்கேன். இன் இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ அது கெயின் தான். கரெக்டா? சோ இப்போ என்ன சொல்லிட்டான் அப்படின்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது என்னன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் என்ன வந்திருக்கு உங்களுக்கு? 50,000 ரூபாய் வந்திருக்கு. கரெக்டா? மண்டே வந்து 50,000 ரூபாய். இது 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 மண்டே வந்து பாத்தீங்கன்னா 50,000 வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா டியூஸ்டேல 25,000 மைனஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் அவுட். சோ பேலன்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும்? 25,000 இருந்திருக்கும். அகைன் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இன்னா ஃபர்ஸ்ட் அவுட்டா? ஃபர்ஸ்ட் இன் நடந்திருக்கு. அப்போ தேர்டா 75,000 மறுபடியும் இன் நடந்திருக்கு. அப்போ இதுக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1 lakh. அதுக்கப்புறம் ஃபோர்த்தா என்ன நடந்திருக்கு? இன் நடந்திருக்கு, அவுட் நடந்திருக்கா? 30,000 அவுட் ஆயிருக்கு. அப்போ மறுபடியும் 30,000 மைனஸ் ஆயிருக்கு. அப்போ ஆக்சுவலா இப்ப நான் எவ்வளவுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா 70,000க்கு டாக்ஸ் கட்டணும். டாக்ஸபிள் கெயின் இப்படி போட்டாலும் கரெக்ட் தான், ஓப்பனிங் க்ளோசிங் வச்சு போட்டாலும் கரெக்ட் தான். பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்ல இப்படி போடுங்க, அந்த இன்கமுக்கு மட்டும் கெயின் எவ்வளோ அப்படின்னு போடுங்க. டிமேட் அக்கௌண்டா இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அவன் பாதரே பண்ணல. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் எப்படி நடக்குதுன்னு? இப்போ இது எப்படி வீக் வைஸ் போட்டோம், அந்த மாதிரி இயர்லி வைஸ் ஓவராலா ஓப்பனிங் க்ளோசிங் எவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் எடுத்து அதுல ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு இன்கமுக்கு மட்டும் பார்த்து டாக்ஸபிள் கெயின் எவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது இப்போ டிமேட் அக்கௌண்ட்ல? அண்ணா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இன்னும் ஒரு சின்ன டவுட் அண்ணா. இப்போ வந்து நீங்க ஷேர்ஸ் வச்சு சொன்னீங்கல்ல, இப்போ நான் வந்து 50,000 வந்து ப்ராஃபிட் வருது, டியூஸ்டேல வந்து எனக்கு இவ்வளவு லாஸ் ஆகுதுன்றீங்கல்ல, அப்போ அது பிசினஸ் மாதிரி ஆயிடாதாண்ணா? பிசினஸ் அப்படின்னா இப்போ நீங்க பண்ணீங்க அப்படின்னா
லெசன்ஸ் இல்ல லைக் இது இப்போ ஒரு அது வந்து ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் பிஜிபிபில வந்துராதா? அது வந்து ஒரு கம்பெனி, இப்போ வந்து ஒரு கம்பெனியே இது ஒரு வேலையை எடுத்து பாக்குதுன்னா பிஜிபிபில வந்துரும். கம்பெனி பண்ணுச்சுன்னா பிஜிபிபி, பர்சனா பண்ணா இது வந்து அந்த இண்டிவிஜுவலா இதுல பண்ணாங்கன்னா கேபிட்டல் கெயின் கண்டர்ல வரும். ஆமா. ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகேவா? பட் ஆனா இப்போ இது ஓகே. என்னதான் கேபிட்டல் கெயின் கீழ வந்தாலும் டிஜிட்டல் அசெட்க்கு வந்து பிளாட்டா 30% இருக்கணும்னு ஒரு கீழே பின்னாடி ஒரு ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருப்பான். நான் அது இருக்கான்னு பாக்குறேன். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்னு இருக்கும். டிஜிட்டல் அசெட் போனஸ் ஷேர் ஸ்லிப்பிங் போனஸ் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் இதுக்கு ஸ்லாப் ஏதாவது கொடுத்துருக்கானா? விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்டா இருக்கு அப்படின்னா பிளாட்டா 30% இருக்குன்னு கொடுத்துருப்பான். லைக் இப்போ எப்படி பார்த்தாலுமே இந்த மாதிரி ட்ரேட் பண்ணீங்கனாலும் 30% டிடிஎஸ் குடிச்சிட்டு தான் உங்க கைக்கு வரும். அது ஓகே ஓகேண்ணா. கேபிட்டல் கெயின் கீழே அண்டர்ல வந்தாலும் லைக் இந்த மாதிரி தான் டாக்ஸபிள், அதாவது ஸ்பெஷல் ரேட்ல டாக்ஸபிள் ஆகும். எப்படி பார்த்தாலும் டிடிஎஸ் குடிச்சிட்டு தான் உங்களுக்கு அந்த 70,000 வந்து டிடிஎஸ் 30% போக பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு கைக்கே வரும். ஆஸ் பர் ஸ்லாப் படி போட மாட்டீங்க. ஆனா இண்டிவிஜுவல் தான்னா, இப்போ கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு 30% டாக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனா இண்டிவிஜுவலுக்கும் அதே ரேட்ல தான் டாக்ஸபிள் ஆகுது எப்படி பார்த்தாலும். ஓகேவா? சோ சில விஷயங்களுக்கு ஸ்பெஷல் ரேட் இருக்கு. ஓகேவா? சோ இந்த ஸ்பெஷல் ரேட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பட் இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் எப்படி நடக்குது அப்படின்றதுக்காக நான் அதை சொன்னேன். பட் வீக் வைஸ் பார்த்தோம்னா இப்படி நடக்கும். ஆனா அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா இயர்லி வைஸ் ப்ரீவியஸ் இயருக்கு அசஸ்மெண்ட் இயருக்கு என்ன அப்படின்னு அந்த ட்ரேட் பண்றவங்களுக்கு பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ வீக்லி வைஸ் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இயர்லியா போட்டுருவாங்களா? இயர் வைஸ் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி இயர் வைஸ். பட் ஆனா இது எப்படின்னா வீக் வைஸ் நம்ம ட்ரேட் பண்ணோம், நம்ம அதுல இருந்து வித்ட்ரா பண்றோம்னா அமௌண்ட்டை, அந்த டெபாசிட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றோம் அப்படின்னா டிடிஎஸ் புடிச்சு தான் வித்ட்ரா பண்ணுவாங்க. பட் இங்க என்ன நடக்குது அப்படின்னா see here, இப்போ இங்க இங்க இந்த இந்த ப்ரொவிஷன்ல என்ன நடக்குது, ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது, ரியாலிட்டி என்ன அப்படின்னா நீங்க இதை வித்ட்ரா பண்ணல. இந்த டிமெட் அக்கௌண்ட்ல இருந்து இந்த 3,70,000 வித்ட்ரா பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி வரும். நீங்க இந்த டிமெட் அக்கௌண்ட்டை உங்களோட பையன் பேருக்கோ இல்ல உங்களோட அப்பா பேருக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்டு பேருக்கோ சேஞ்ச் பண்றீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, டிமெட் அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. புரியுதா? இந்த டிமெட் அக்கௌண்ட்டை அப்படியே அவங்க பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்க கையில கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். வித்ட்ரால் பண்ணா மட்டும், வித்ட்ரா பண்ணா 30% ஃபிளாட், அது ஒரு பக்கம் நடக்கும் அக்கௌண்ட்ல இருந்து. ஆனா இப்ப நீங்க வந்து இந்த அக்கௌண்ட் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஒருத்தர் கையில இருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அப்போ அங்க கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். அப்போ அந்த அக்கௌண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்றது இந்த வேல்யூ வச்சுதான் பார்ப்போம். 3 lakhsல இருந்து 3,70,000 மாறி இருக்கு இல்லையா? சோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி பார்த்து அதை டிரான்ஸ்ஃபர் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத சொல்லுவோம். புரியுதா? இங்க இது என்ன, இங்க ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு முதல்ல புரியுதா? புரியுதுண்ணா. லைக் கெயின் ஆகும்போது அந்த டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் போடுறாங்க, கரெக்டா? கெயின் ஆகும்போது டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டுக்கு புரியல, எனக்கு புரியல. கெயின் ஆகும்போது இல்லைண்ணா, அந்த அமௌண்ட் இருக்குல்ல, இப்போ 3 lakh நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 3,70,000 நம்ம அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் பிடிக்கிறாங்களா? இப்போ இந்த அக்கௌண்ட் நீங்க விக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு விற்பீங்க? எனக்கு அது ப்ராஃபிட் வந்துச்சு, ஆப்வியஸா நானும் ப்ராஃபிட் வச்சு தான் விற்பேன். எவ்வளவுக்கு விற்பீங்க? இப்போ இந்த அக்கௌண்ட்ல இப்போ ஃப்ரைடே வந்து இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகும்போது 3,70,000 க்ளோஸ் ஆயிருக்கு. டிமாட் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணீங்க 3,70,000 இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த அக்கௌண்டோட மதிப்பு எவ்வளவு? மேபி ஒரு 4 lakh 4,30,000. அப்போ இதுல கெயின் இப்போ எவ்வளவு எடுத்திருக்கீங்க? ஆப்வியஸா நான் 4 lakhக்கு வச்சேன்னா அந்த 70 plus 30 வைப்பேன். நான் வச்ச ஒரு கெயின் அப்ப 30,000 இல்லடா, இந்த அக்கௌண்டோட வேல்யூ இப்போ எவ்வளவு ஃப்ரைடேல? இப்போ இந்த அக்கௌண்டோட வேல்யூ எவ்வளவு? 3,70,000. இப்போ நீங்க எவ்வளவுக்கு விற்பீங்க? இப்போ 3,70,000 வரைக்கும் உங்களால விற்க முடியும். ஆனா இப்போ நீங்க எவ்வளவுக்கு விக்கிறீங்க? நான் 4 lakhக்கு விக்கிறேன். 4 lakh விக்கிறீங்க. அப்ப இப்போ எவ்வளவு கெயின் பார்த்திருக்கோம்? 30,000. 30,000 கெயின். ஆனா இந்த அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணும்போது அதோட வேல்யூ எவ்வளவு? 3 lakh. ஆக்சுவல் கெயின் அப்ப இங்க எவ்வளவு? 1 lakh ஆனா? 1 lakh.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஆ ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்றான். அப்ப ஆக்சுவல் கெயின் அங்க 1 lakh அண்டர் டிரான்ஸ்ஃபர் அண்டர்ல. ஓகேண்ணா. புரியுதா? ஓகே. புரியுது. புரியுது, கன்ஃபியூஸ் ஆகுதோ புரியுதுண்ணா. இல்ல புரியுதோ? இல்ல. புரிஞ்சதுண்ணா. லைக் ஆ இப்ப நான் அந்த அக்கவுண்ட்ட விக்கும்போது எனக்கு டோட்டலா எவ்ளோ கெயின் ஆயிருக்கு? ஆ அதுதான் ஸ்டார்ட்டிங் அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணதோட இன். எவ்ளோ கெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் இன். இப்போ நம்ம வித்ட்ரா பண்றோம்னா அப்போ அது வேற. வித்ட்ரா பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ கான்செப்ட் வேற மாதிரி போகும். இப்போ நான் இது வித்ட்ராவே பண்ணல, டைரக்டா அக்கௌண்ட் நான் விக்கிறேன் அப்படின்னும் போது அப்போ டோட்டல் கெயின் என்ன, ஃபர்ஸ்ட் இன்ல எவ்வளவு இருக்கு, ஃபர்ஸ்ட் அவுட் எவ்வளவு போயிருக்கு. இப்போ சேல் கன்சல்டேஷன் அவன் பாருங்க, இப்போ அங்க படிக்கும் போதே அவன் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம எவ்வளவு எடுக்கணும் தான் சொல்லியிருக்கான். ஓகே. சேல் கன்சிடரேஷன் பத்தி அவன் பேசவே இல்லை. சேல் கன்சிடரேஷன் ஆஸ் யூஸ்வல் நீங்க எவ்வளவு வேணா வச்சு வித்துக்கலாம் அந்த அக்கௌண்ட்டை. ஆ ஓகேவா? சோ ஓகேண்ணா. கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேசிஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா மேல ஃபர்ஸ்ட் இன் எவ்வளவு இருக்கு, கீழே ஃபர்ஸ்ட் அவுட் எவ்வளவு இருக்கு, அடிஷனலா எவ்வளவு வச்சு வித்திருக்கீங்க, மொத்தமா சேர்த்து உங்களுக்கு கெயினா வந்து காட்ட முடியும். சோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்றது அங்க கொடுத்துருக்கான். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் செக்யூரிட்டி ஷல் பி டிட்டர்மைன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் அப்படிங்கிறது எப்போதுல இருந்து நம்ம எடுப்போம் அப்படின்னா டேட் ஆஃப் என்ட்ரில இருந்தே நீங்க கன்சிடர் பண்ணணும். இங்க பாருங்க, டேட் ஆஃப் என்ட்ரில இருந்தே கன்சிடர் பண்ணணும். நீங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். நீங்க கன்சிடர் பண்ணும் போது டேட் ஆஃப் என்ட்ரில இருந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன் டேட் ஆஃப் என்ட்ரி கன்சிடர் பண்ண சொல்றான்? நம்ம பாட்டுக்கு 3,70,000 மைனஸ் பண்ணி 30,000 கெயின் காமிச்சோம்னா கம்மியா காட்டுறோம். அப்ப டாக்ஸ் கம்மியா கட்டுவோம். கரெக்டா? வெறும் 30,000 காமிச்சோம்னா டாக்ஸ் கம்மியா கட்டுவோம். ஆனா என்ட்ரி டேட்டை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டாக்ஸ் அதிகமா கட்டுவோம். ஏன்னா மொத்தமா 1 lakh நம்மளுக்கு கெயின் ஆக்சுவலா அப்படின்ற மாதிரி கணக்கு. இப்ப புரிஞ்சுதா? இப்போ பிஜிபிபி கேபிட்டல் கெயின் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். ஓகேண்ணா. ஓகேவா? புரிஞ்சுது. வாட் எவர் இட் இஸ், பட் ஈவன்லி 30% டிடிஎஸ் பிடிச்சிருவோம். அது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ணோம் அப்படின்னா 30% டிடிஎஸ் பிடிச்சி தான் பேலன்ஸ் கொடுப்போம். அது ஒரு பக்கம் இருக்கு. பட் கேபிட்டல் கெயின் எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்றது இங்க பேசிட்டு இருக்கான். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே, ரொம்ப போட்டு வளர்ப்பிக்க வேணாம். ஜஸ்ட் மேலோட்டமா பாருங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகேண்ணா. டன். சோ அடுத்து வந்து இந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்கா, இதுல ஏதாவது சம் கொடுத்துருக்கானா உங்களுக்கு? சம் லெசன்ஸ் ஒரு ஒரு 2 பேஜுக்கு இதுல வந்து ஒரு சம் இருக்கும். அதை காணும் இந்த புக்ல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த சம் காணணும்னு. யாராவது பழைய புக் யூஸ் பண்றீங்களா? பழைய புக்னா இது வந்து இப்போ ப்ரெசென்ட்டா இப்போ போட்டது. இதுக்கு பிஃபோரா ஒரு புக் இருக்கும் இதே மாதிரி. அதுல ஏதாவது சம் இருக்கா உங்களுக்கு? விச் மீன்ஸ் இது கீழே தெரியலண்ணா. போட்டு இது எதுவும் புது எடிஷன் தான். லைக் மார்ச் அப்படிங்களா? 24 எடிஷன். இதுல இல்ல. இதுக்கு கீழே வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? இதுக்கு கீழே எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா? இல்லண்ணா. 9B2 எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபர் இல்ல. டிரான்ஸ்ஃபருக்கு இல்ல. இல்லையா? இந்த புக் வந்து அது கீழே இல்ல. அது கீழே ஒரு ஒரு 3 இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 90th illustration தான் இருக்கு. 3 இதுவா? என்ன 3? அதானா அந்த கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் பை firm AOP or BOI to partner member way of distribution and அதை கொடுத்துட்டு இந்த 9B கொடுத்துருக்காலே, அந்த 9B கீழே வந்து 3 எக்ஸாம்பிள் மாதிரி போகுதா? இருங்க நான் ஷோ பண்றேன். ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. ட்ரீட்மெண்ட் தான் மெத்தட் ஆஃப் இருக்கா? ப்ராஃபிட் இந்த கொடுத்துருக்கோம். இருங்க நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த புக் இந்த புக் வந்து என் சிஸ்டம்ல இருக்கு ஆக்சுவலா. பேப்பர் 7 Jan 2022. இல்ல இது பழைய வெர்ஷன். புது வெர்ஷன் வந்து பேப்பர் 7 2022 2016 சிலபஸ் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டாக்ஸேஷன் பேப்பர் 7 தான். taxation, basic slabs, agriculture, பேப்பர் 7 2021. இது என்ன பேப்பர் 7 2021? இதுவும் பழைய சிலபஸ். நியூ சிலபஸ்.
எங்கடா இருக்கு? அண்ணா நான் ஒரு சம் பார்த்திருக்கேன். ஒரு 2 பேஜுக்கு வர மாதிரி தான் இருக்கு. 2 பேஜுக்கு வர மாதிரினா லைக் கம்பல்சரி அக்விசிஷன். அதாவது இந்த கம்பல்சரி அக்விசிஷன் என் புக்ல இப்போ நான் இப்போ ஷோ பண்றேன்ல, ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகலையா? இதே மாதிரி கம்பல்சரி அக்விசிஷன் போயிருக்கா இல்ல அதுக்கு முன்னாடி அது இருக்கா? இல்லண்ணா அது ரொம்ப பின்னாடியா இருக்கு. பின்னாடி இருக்கா? அதுவான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த சம் ரொம்ப பெருசா இருக்கு. பேஜ் நம்பர் 344. அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா? அந்த சம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. மேபி அது வேற டாபிக்கா என்னன்னு தெரியல. அதுவான்னு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா அப்புறம் ஓல்டு புக்ல கேஸ் வேணும்னு கொடுத்துருக்காங்கண்ணா. ஓல்டு புக்ல அது இருக்கா? இல்லஸ்ட்ரேஷன் 96 சொல்லி கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 கொடுத்துருக்காங்க. அதுதான் வேணும். அந்த 96 தான். இங்க இருக்கு 96. இல்லஸ்ட்ரேஷன் 96 ன்னு ஒன்னு இருக்கு. 96A இதுவா? இது இல்ல என் புக்ல இது இல்லண்ணா. அது அங்கேயே இருக்குமா? அதுக்கு இல்லையே. ஒரே செகண்ட் நான் இதுல இருக்காங்க செக் பண்றேன். பேசிக்ஸ் என்னென்னமோ இருக்கு அந்த பேப்பர், அந்த இதை மட்டும் காணும். ஏப்ரல் ஜான் இதுலயே இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸ்கேல் கேபிட்டல் கெயின் அக்கமடேஷன் கேபிட்டல் கெயின் வாங்கோ. கேபிட்டல் கெயின் வாங்க. கேபிட்டல் கெயின் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 2012 இருக்கு. consideration capital gain in case of asset transfer of stock in trade. Okay. இருக்கு illustration 9 போட்டு இருக்கு. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க, நான் இதுல ஷோ பண்றேன். share screen share entire screen. நான் இன்னொரு ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா இதுல? இதுல தெரியுதா இப்போ? ஆகுதுண்ணா. இல்ல ஸ்கிரீன் தெரியல, நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது. தெரியலையா? தெரியுதுண்ணா, இப்போ தெரியுது. இன்னொரு இதில் டிவைஸ்ல இருந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிவைஸ்ல இது பாருங்க. இதை வச்சு இப்போ இதை படிப்போம். ஓகேவா? இதுல வந்து ஒரே ஒரு சம் மட்டும் போடுவோம். ஏன்னா அந்த ஒரு சம் போட்டாலே 1 மணி நேரம் ஆயிடும். ஓப்பனா சொல்றேன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு சம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு முதல்ல பார்ப்போம். அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை பாருங்க. கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் பை எ ஃபர்ம். ஃபர்ம் வந்து யாருக்கு இப்போ கொடுக்குதா? பார்ட்னருக்கு கொடுக்குது. ஓகேவா? நம்ம இதுக்கு பிஃபோரா வரைக்கும் எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு கொடுக்காத வரைக்கும் பார்த்தோம். இப்போ ஃபர்ம் பார்ட்னருக்கு கொடுத்தா மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்றது முன்னாடி இருந்த ப்ரொவிஷன். முன்னாடி வந்து ரொம்ப சிம்பிள். அப்படியே டைரக்டா வந்து மார்க்கெட் வேல்யூ என்னமோ அதை எடுத்து போட்டு மேலே எப்படி போட்டுமோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். ஆனா இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த 9B அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொடுத்துட்டான். ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உள்ள வந்து நோஷனலாவே சில வேலைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். உள்ளுக்குள்ளேயே அது காசு ஜென்ரேட் பண்ணுது, அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகே, சிச்சுவேஷன் where a specified person received during the previous year any money, capital asset or both from a specified entity. Specified person, specified entity னா நத்திங் இங்க கொடுத்துருப்பான். ஸ்பெசிஃபைட் பர்சன்னா ஸ்பெசிஃபைட் என்டிட்டினா யாருன்னா ஃபர்ம், அசோசியேஷன், இண்டிவிஜுவல், இவனுக்கு தான் ஸ்பெசிஃபைட் என்டிட்டி. ஓகேவா? ஆனா நாட் பீங் எ கம்பெனி. கம்பெனி ஸ்பெசிஃபைட் என்டிட்டியா கேட்டா கிடையாது. கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஸ்பெசிஃபைட் என்டிட்டியா கேட்டா கிடையாது. ஓகேவா? இவனுக்கு தான் ஸ்பெசிஃபைட் என்டிட்டி. ஸ்பெசிஃபைட் பர்சன் அப்படின்னா யாரெல்லாம் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல பார்ட்னரா இருக்காங்க. பார்ட்னர் ஆஃப் எ ஃபர்ம், மெம்பர் ஆஃப் எ அசோசியேஷன். ஓகேவா? நாட் பீங் எ கம்பெனி ஆர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா? இதுதான் ஸ்பெசிஃபைட் என்டிட்டி. அண்ட் தென் ஸ்பெசிஃபைட் பர்சனுக்கான மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ அவங்களுக்குள்ள ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் சிச்சுவேஷன் சொல்லிட்டான். ட்ரீட்மெண்ட் என்னவா? Any profit or gain arising from such receipt by a specified person shall be chargeable as income of such specified entity under the head capital gain. ஒன்றும் இல்லை, கேபிட்டல் கெயின்ல டாக்ஸபிள் ஆகும். அதுதான் ட்ரீட்மெண்ட். ஓகே, ரொம்ப போட்டு அந்த பாயிண்ட்லாம் படிக்க வேண்டாம். Then it shall be deemed to be income of such specified entity for the previous year in which such money or capital asset or both received by a specified person. அதாவது இப்போ மேல எப்படி வந்து
பார்ட்னர் வந்து அசெட்டை வந்து ஃபேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா பார்ட்னர் கையில டாக்ஸபிள்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஃபேம் வந்து பார்ட்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அப்ப யார் கையில டாக்ஸபிள் ஆகும்? ஃபேம் கையில தான் டாக்ஸபிள் ஆகும். அதுதான் இங்க சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் ஷல் பி ட்ரீட்டட் அஸ் பிசினஸ் ப்ராஃபிட். இன்கேஸ் ஸ்டாக் இன் ட்ரேட் எதனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது பிசினஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஒன்று கொடுத்துருக்கான். இந்த மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏபிசிடி இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டைரக்டா சம் உள்ள போவோம். ஓகேவா? இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 9 இதுல வந்து எந்த கேஸ் பார்க்கலாம்? கேஸ் 2 பார்ப்போம். ஓகேவா? எல்லா கேஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. கேஸ் 2 பார்க்கலாமா? கேஸ் 2 கேஸ் 2 பார்ப்போம். கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 மூணுமே காமனா தான் இருக்கும். இதுல கேஸ் 2 பார்க்கறோம். ஓகேவா? மொத்தமா சம்ஸ் தான். எக்ஸல் ஓபன் பண்ணிக்கலாமா? ஓபன் ஆயிடுச்சா? டன். ஸோ தேர் ஆர் 3 பார்ட்னர்ஸ். மொத்தம் எத்தனை பார்ட்னர் இருக்கானுங்க? ஏபிசி அப்படின்னு 3 பார்ட்னர் இருக்கானுங்க. ஓகேவா? கேக்குது இல்லையா நான் பேசுறது? நான் ஆஃப் பண்ணிட்டேன். டேப் ஆஃப் பண்ணதுனால கேக்குதா? கேக்குதுண்ணா, கேக்குது. ஓகே டன். ஸோ ஏபிசி 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. நான் இங்க எழுதிக்கிட்டேன் பார்ட்னர்ஸ். ரைட்டா? ஸோ இந்த ஃபர்ம் எஃப்ஆர். ஃபர்மோட நேம் வந்து எஃப்ஆர். ஓகே, ஃபர்ம் வந்து எஃப்ஆர். டன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஹேவிங் 1/3 ஷேர்ஸ் ஈச் விச் மீன்ஸ் காமனா வச்சிருக்காங்க. 1/3 அப்படின்னா காமனா வச்சிருக்காங்க. 3 பேர் இருக்காங்க அப்படின்னா 1/3 வந்து காமனா வச்சிருக்காங்க. அதாவது இவரு 1 இவரும் 1 இவரும் 1 இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு வருமா? லெசன்ஸ் அதுதான் 1/3 கொடுத்துருக்காங்க. ஈக்குவலா வச்சிருக்காங்கப்பா. ஷேர்ஸ் வந்து ஈக்குவலா வச்சிருக்காங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஈக்குவல் ஷேர்ஸ் வச்சிருக்காங்க ஒருத்தரும். ஈச் பார்ட்னர் ஹஸ் a capital balance of 10 lakhs in a firm. ஒருத்தரும் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா 10 lakhs வச்சிருக்கானுங்க. சோ 3 பேரும் 10 lakhs வச்சிருக்கானுங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல். ஓகே, then there are 3 pieces of land S, T and U in that firm and there are no other capital asset in the firm. அதாவது மொத்தம் 3 லேண்ட் வச்சிருக்காங்க. லேண்டுக்கு என்னென்ன பேர் இருக்கா? S ன்னு ஒரு லேண்ட் இருக்கு, T ன்னு ஒரு லேண்ட் இருக்கு, U ன்னு ஒரு லேண்ட் இருக்கு. See here, S ன்னு ஒரு லேண்ட் இருக்கு, T ன்னு ஒரு லேண்ட் இருக்கு, U ன்னு ஒரு லேண்ட் இருக்கு. அதை தாண்டி வேற எந்த கேபிட்டல் அசெட்டும் இல்லைன்னு சொல்லிட்டான். All these 3 land were acquired by the firm more than 2 years ago. இது ஏன் கொடுத்திருக்கான் 2 years agoன்னு? லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்றதுக்காக 2 years ago கொடுத்திருக்கான். இப்போ இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன? லயபிலிட்டி சைடு வருமா? கரெக்டா? இப்போ அசெட் சைடு என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னா லேண்ட். அசெட் சைடு வந்து லேண்ட் மட்டும் தான் இருக்கு. வேற எந்த அசெட்டும் இல்ல அவங்க கிட்ட. லேண்ட் வச்சிருக்கானுங்க. லேண்ட் நேம் என்ன? எஸ், டி, அதுக்கப்புறம் யூ. ஓகே, எஸ்டியூ அப்படின்னு 3 லேண்ட் வச்சிருக்கானுங்க. 3 லேண்டுக்கான மதிப்பு எவ்வளோ? ஒரு நிமிஷம். மூணு லேண்ட் வச்சிருக்காங்க. மதிப்பு எதுவும் கொடுக்கலையா? ஓகே, இங்க கீழே கொடுத்துருக்காங்க. புக் வேல்யூ ஆஃப் ஈச் ஆஃப் த லேண்ட் இஸ் 10 lakhs. ஒரு லேண்டும் 10 lakhs இருக்கு. ஓகே, அப்போ சேம் இங்க இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அசெட் சைடு வந்து வெறும் லேண்ட் மட்டும் தான் இருக்கு இல்லையா? ரைட். சோ இப்போ எனக்கு என்ன ஆச்சு? பேலன்ஸ் ஷீட் டேலி ஆச்சு. அசெட்டும் டேலி ஆச்சு, லயபிலிட்டி டேலி ஆச்சு. 30 லட்சம் பேலன்ஸ் ஷீட் வந்து எனக்கு டேலி ஆச்சு. இதான பேலன்ஸ் ஷீட் நம்மளுக்கு, கேபிட்டலும் இதுவும். கரெக்டா? அப்போ 30 lakhs ஏன்
என்னடா ஆகுதுங்க? என்னடா செய்யுங்க சொல்லுது? என்னடா இது பண்ணுது? சரி விடு, நான் மேனுவலா போட்டிருக்கேன். 30,000 30 lakhs. ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்றான் ஃபர்தரா அப்படின்னா, பார்ட்னர் ஏ வந்து என்ன பண்றாரா, விஷஸ் டு எக்ஸிஸ்ட். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பார்ட்னர் வந்து உள்ள வந்தாருன்னு பார்த்தோம். இப்போ பார்ட்னர் வெளியே போறாருன்னு பாக்குறோம். பார்ட்னர் வந்து ஏ வந்து என்ன பண்றாருன்னா வெளியே போறதுக்கு பாக்குறாரு. அவர் வெளியே போகும்போது அந்த ஃபேம் என்ன பண்ணுதுன்னா, the firm sell land U for its fair market value of 50 lakhs. இப்போ வந்து அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னவா 10 லட்சம் மதிப்புள்ளது. இப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ யூ மட்டும் விக்குது. யூ விக்குது அப்படின்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 50 lakhs தான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல சோ இப்போ இங்க என்னன்னா யூவை வந்து சேல் பண்ணுது. நான் யூவை மட்டும் கலர் பண்ணிக்கிறேன். யூவை கலர் பண்ணிட்டேன் அப்படின்னா எவ்வளவுக்கு சேல் பண்றாங்க அப்படின்னா 50 lakhsக்கு யூவை வந்து சேல் பண்றாங்களாம்பா. அதோட மார்க்கெட் வேல்யூ இப்போ அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இப்போ அவ்வளவு இருக்கு. டன்னா? லெட் அஸ் அசியூம். என்ன அசியூம் பண்றாங்களா? த இண்டெக்ஸேஷன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் யூ இஸ் 15 lakhs அசியூம் பண்றானா. அதாவது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இண்டெக்ஸோட சேர்த்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு அசம்ஷன் கொடுத்திருக்கான். இண்டெக்ஸேஷன் ICOA காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா, மைனஸ் பண்றதுக்கு, விச் மீன்ஸ் சேல் கன்சிடரேஷன் மைனஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்மளுக்கு தேவைப்படும். சோ தேவைப்படுறதுக்காக அவன் என்ன சொல்லிட்டானா, அசியூம் பண்ணிட்டான். அது வந்து ஒரு 15 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம எடுத்தா எவ்வளவு எடுக்கணும்? 10 lakhs எடுக்கணும். கரெக்டா? இதுதான் அதோட வேல்யூ, இவ்வளவு எடுக்கணும். ஆனா அவன் அசியூம் பண்ண சொல்லிட்டு நீங்க இவ்வளவு எடு அப்படின்னு சொல்றான். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த அசம்ஷன் வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இருக்கீங்களா? இருக்கும் நான் இருக்கும். ஓகே ஓகே. புரிஞ்சிருச்சு. நான் பாட்டு தனியா பேச போறேன். ஏன்னா இந்த சம் போடும்போது போன கிளாஸ் ஆன்லைன்ல இருக்கும்போது நான் வெளியே வந்து நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன். சம முடிச்சு கூட பார்த்து யாரும் காணோம். நான் வெளியே வந்துட்டு இருக்கேன். அதனால கேட்க. ஓகேவா? சோ அப் டு திஸ் பாயிண்ட் வரைக்கும் ஓகே, அப் டு திஸ் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அவன் சொல்லியிருக்க அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்னன்னா, thus an amount of 50 lakhs less 15 lakhs would be chargeable in the hands of firm FR under the head capital gain. ஓகேவா? which means இப்போ அவன் எவ்வளவுக்கு வித்தான்னு பார்த்தோம்? 50 லட்சம் ரூபாய்க்கு வித்தான்னு பார்த்தோம். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. அப்போ இப்போ இங்க சேல் கன்சிடரேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஆஸ் பர் கேபிட்டல் கெயின் கால்குலேஷன் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ம் பேர் என்னப்பா? எஃப்ஆர் ஃபர்ம். எஃப்ஆர் கரெக்டா? இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எஃப்ஆர் நம்ம என்ன கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம்? அவங்க கையில கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆக தான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டோ? ஏன்னா இப்போ போன சம்ல நம்ம யார் கையில கால்குலேட் பண்ணோம்? பார்ட்னர் கையில கால்குலேட் பண்ணோம். அப்போ இது அப்படியே உல்டா சிச்சுவேஷனா எஃப்ஆர் கையில தான் கால்குலேட் பண்ணோம். அப்போ சேல் கன்சிடரேஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 lakhs. சாரி 50 lakhs. ஏன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருக்கணும் இல்லையா? 50 lakhs சேல் கன்சிடரேஷன். இதுல புரோக்கரேஜ் எதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா எக்ஸ்பென்ஸ் எதுவும் இல்ல. சோ அது அங்க நில்லு, எக்ஸ்பென்ஸ் எதுவும் இல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அடுத்து? லெஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பண்ணோம் இல்லையா? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம எவ்வளவு அசியூம் பண்ண சொன்னோம்? 15 lakhs அசியூம் பண்ண சொன்னோம். சோ 15 lakhs. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்ல. அதே மாதிரி வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. டைரக்டா வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலன்னு சொல்லிட்டான். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும்போது திஸ் ஒன் மைனஸ் திஸ் ஒன். ஏன்டா எடுத்துக்க மாட்டேங்குது? ஏன் என்ன பஞ்சாயத்து? 50 lakhs இங்க வந்து மைனஸ் 15 lakhs. இப்ப எடுத்துக்குதா? 35 lakhs. ஏன் இப்படி ஒஸ்டா பிஹேவ் பண்ணுது? ஓகே, இப்ப எடுத்துக்கிச்சு. விச் மீன்ஸ் மில்லியன்ஸ்ல எடுத்துக்குது. ஓகே, நான் இங்க கொடுத்தது வந்து லாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் கமா. பட் இது வந்து மில்லியன்ல எடுத்துக்குது. இந்த எக்ஸல் வந்து மில்லியன்ல கன்சிடர் பண்ணிருக்கு. ஓகேவா? சோ 35 lakhs மில்லியன்ல இருந்தா புரியுதா உங்களுக்கு? பரவாயில்ல, ஓகே புரியுது. மேனுவலாவே போடுறேன் 50 lakhs. அடுத்து வந்து 15 lakhs. அப்போ 35 lakhs வரும்.
கரெக்டா? இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் யார் கையில டாக்ஸபிள் ஆக போகுது அப்படின்னா ஃபர்ம் கையில வந்து இவ்வளவு டாக்ஸபிள் ஆக போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ 35 lakhs வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து டாக்ஸபிள் ஆக போகுது. ஸோ ஹியர் ஐ கலர் திஸ். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 3,50,000. அதே தான் இங்க உங்க புக்ல கொடுத்துருப்பான். என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஆர் கையில எவ்வளவு கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னா hence the amount 35 lakhs is charged off long term capital gain and let us assume again assume பண்ண சொல்லிருக்கான். என்ன assume பண்ண சொல்லிருக்கான்? 7 lakhs வந்து டாக்ஸ் அப்படின்னு assume பண்ண சொல்லிருக்கான். 7 lakhs டாக்ஸ்னா நத்திங், அசம்ஷன் பண்றதுக்கு இதுல ஒன்றும் இல்ல. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா இதுல வந்து ஐ திங்க் சோ 20% நினைக்கிறேன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஸ்லாப். ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 3,50,000 சாரி 35 lakhs into 20%. ஆப்வியஸா 7 lakhs அப்படின்னு வந்துருச்சு ஆன்சர். என்னது இது? இந்த ஆன்சர் புரியுதா? 7 lakhs என்னன்னு? டாக்ஸ் ரேட். இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு டாக்ஸ் ரேட்டா ஸ்பெஷல் ரேட், டாக்ஸ் ரேட். ஸ்லாபே கன்சிடரே பண்ண மாட்டீங்க நீங்க. ஓகேவா? நீங்க ஸ்லாபே கன்சிடர் பண்ணக்கூடாது. கேபிட்டல் கெயினுக்கு நார்மல் ஸ்லாப் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா கேபிட்டல் கெயின் தனி ஸ்லாப் இருக்குன்னு அப்போஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20%, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 15%. நம்ம பின்னாடி படிப்போம். ஓகேவா? ஸோ இது லாங் டேர்ம்ன்றதுனால 20%. ஸோ 7 lakhs. இப்போ இந்த எஃப்ஆர் ஃபர்ம் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? எஃப்ஆர் ஃபர்ம் பே டாக்ஸ் அப் டு 7 lakhs rupees. 7 lakhs வந்து இப்போ அவங்க டாக்ஸ் கட்டணும். கரெக்டா? இதுதான ப்ரொவிஷன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. இப்போ 7 lakhs வந்து அவங்க டாக்ஸ் வந்து இவ்வளவு பே பண்ணணும். இந்த கெயினுக்கு அவங்க இவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், திஸ் இஸ் நெட் புக் ப்ராஃபிட் ஆஃப்டர் 33 lakhs, which means திஸ் நெட் புக் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆஃப் 33 lakhs. இப்போ டாக்ஸ் போக நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு? டாக்ஸ் போயிடுச்சு. இப்போ 7 லட்ச ரூபா டாக்ஸ் கட்டிடுச்சு ஃபர்ம். ஓகேவா? இப்போ எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா ஆக்சுவல் ப்ராஃபிட். இப்போ நான் ஆக்சுவல் ப்ராஃபிட்டுக்கு வரேன். எவ்வளவுக்கு வாங்கணும்? 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும். எவ்வளவுக்கு வித்தோம்? 50 லட்ச ரூபாய்க்கு வித்தோம். அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கீங்க? கெயின் எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஆப்வியஸா 40 lakhs கிடைச்சிருக்கு. கரெக்டா? 40 lakhs இங்கே கிடைச்சிருக்கு. டெஃபினெட்லி ரைட். சோ இதுல இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணா, இப்ப நம்ம எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்கோம்? அதுக்கு 7 lakhs டாக்ஸ் கட்டியிருக்கோம். மைனஸ் 7 lakhs. சோ மைனஸ் 7 lakhs போட்டோம் அப்படின்னா ஆக்சுவலா இப்ப நம்ம கையில எவ்வளவு இருக்கு? அப்போ அர்த்தம் 33 lakhs இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? 33 lakhs இருக்கு. இது புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா எப்படி வந்துச்சுன்னு? ஆனா இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த இதோ இருங்க. டாக்ஸ் ரேட் அந்த 20%ல இருந்து இதோ வரேன். சோ இப்போ இங்க என்னன்னா, இப்போ இது வந்து கேபிட்டல் கெயின். இந்த ஆன்சர் ஆஃப் ஃபர்ம் கையில வந்து கேபிட்டல் கெயின் எவ்வளவு நம்ம பார்த்தோம். 35 lakhs இன் கேபிட்டல் கெயின் பாயிண்ட் ஆஃப் வியூல 35 lakhs வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. கரெக்டா? சோ இந்த 35 lakhsக்கு இப்போ நம்ம டாக்ஸ் கட்டணும். 20% ஃபிளாட்டா கட்டணும். எவ்வளவு கட்டுவோம்? 7 lakhs டாக்ஸ் கட்டுவோம். கரெக்டா? ஆமா டாக்ஸ் ஒரு 20% போட்டா புரியுது. 20% போட்டா இப்போ 7 lakhs நம்ம டாக்ஸ் கட்டணும். இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சுதுண்ணா. இப்போ என்னன்னா நான் கேக்குறது என்னன்னா, டாக்ஸும் கட்டியாச்சு. இப்போ நம்ம டாக்ஸ் கட்டியாச்சு. ஓகே, டாக்ஸ் வந்து 7 lakhs கட்டியாச்சு. இப்போ என்னன்னா ஆக்சுவலா வந்து அந்த யூ வந்து வாங்கும் போது அதோட அசெட் புக் வேல்யூ என்னன்னா 10 lakhs. ஆனா வித்தது 50 lakhs. அப்ப ஆக்சுவல் ப்ராஃபிட் இங்க எவ்வளவு? 40 lakhs. கரெக்டா? ஆக்சுவல் ப்ராஃபிட். ஆமா. அப்ப 40 lakhsல நம்ம டாக்ஸ் எவ்வளவு கட்டணுமோ அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா இன்னண்டா பேலன்ஸ் இருக்கிறது ப்ராஃபிட் மட்டும் தானே. இது 33 lakhs அப்படிங்கிறது. புரிஞ்சுது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? என்ன காரணம்னா இங்க வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ராஃபிட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம் அப்படின்னா இந்த வாங்கின வேல்யூ மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டா விச் மீன்ஸ் இந்த 40 lakhs அப்படிங்கிறது எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே பண்ணாம லேண்ட் அதுவா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. லேண்ட் அதுவாவே செல்ஃப் ஜெனரேட் பண்ணி 40 லட்ச ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அதுல இருந்து நான் டாக்ஸ் கட்டினதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் ப்ராஃபிட் என்கிட்ட 33 lakhs தான் இருக்கும். கரெக்டா? சோ அததான் இப்ப அங்க சொல்லியிருக்கான். திஸ் நெட் புக் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 33 lakhs, which means 40 lakhsல இருந்து நான் டாக்ஸை மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 33 lakhs இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். கரெக்டா? கரெக்ட். இப்போ இந்த ப்ராஃபிட் வந்து யாருக்கு சொந்தமானது? இந்த ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணணும். இப்போ யார் இப்போ ஒரு ஃபர்ம்ல வந்து ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்னு ஒன்று போடுவோம். ஞாபகம் இருக்கா?
ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போடுறோம்னா இந்த ப்ராஃபிட் யார் பிரிச்சு எடுத்துக்கணும்? ஏபிசி ஏபிசி என்ன ரேஷியோல பிரிச்சு எடுத்துப்பாங்கன்னா ஈக்குவல் ரேஷியோல பிரிச்சு எடுத்துப்பாங்க. அப்போ 33 lakhs divided by 3 போடலாமா? 11 lakhs. அப்போ ஒருத்தருக்கும் இப்ப எவ்வளவு போகணும் அப்படின்னா 11 lakhs போகணும். லெசன்ஸ் இப்ப பாருங்க ஒரே நிமிஷம். இப்போ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுல இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா இப்ப வெளியே போறாரு. வெளியே போறதுனாலதான் இது இந்த லேண்டே விக்குது. கரெக்டா? இந்த லேண்டை விற்கும் போது அதுல ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அதுல ஏக்கும் பங்கு இருக்குன்னு தான் அர்த்தம். அதான கான்செப்ட். அவர் என்னதான் வெளியே போனாலுமே அந்த ப்ராஃபிட்ல ஏக்கு ஒரு பங்கு இருக்குன்னு அர்த்தம் அந்த 11 lakhsல. கரெக்டா? அவர் என்னதான் வெளியே போனாலுமே இந்த ப்ராஃபிட்ல ஒரு பங்கு இருக்குன்னு அர்த்தம். சோ அதுதான் இங்க சொல்லியிருக்கான். இப்போ என்ன இருக்குன்னா இந்த 33 lakhs is to be credited in a capital account of each 3 partner, that is 11 lakhs போயிடும். Thus partner A capital account would be increased to 21 lakhs. இப்போ என்ன ஆகும்? இவங்க எல்லாரோட கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகுமா? which means equal to this one plus this one. அப்போ 21 lakhs இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஏன்னா அந்த ஷேர் வந்து போயிட்டு அதுல கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுது. ரீவேல்யூஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் அது இன்க்ரீஸ் பண்ணும். புரியுதா? இது வரைக்கும் 21 lakhs எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு புரியுதா? அந்த 11 lakhs ஓட 10 lakh ஆட் ஆகுதுனால. ஆமா, அந்த 11 lakhs ஓட 10 lakhs ஆட் ஆகுது. இப்போ இதுதான் கேபிட்டல். கரெக்டா? அப்போ இப்ப வெளியே போறாரு அப்படின்னா இந்த 21 lakhsோட சேர்த்து தான் கொடுக்கணும். ஃபார்ம் இப்ப பே பண்ணும்போது இந்த 21 lakhs தான் அவரோட கேபிட்டல் அப்படின்னு அசம்ஷன் லெசன்ஸ் இங்க நடந்திருக்கிறது எல்லாமே இப்ப அசம்ஷன்ல தான் நடந்துட்டு இருக்கு. இந்த அசம்ஷன் பேஸ் பண்ணி அவருக்கு இப்ப இவ்வளவு போனோம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ இப்போ 21 lakhs வரைக்கும் நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. எப்படி வந்து 21 lakhs வந்துச்சுன்ற வரைக்கும் நம்ம கிளியரா இருக்கும். கரெக்டா? இப்போ பார்ட்னர் ஏ டிசைட் டு எக்ஸிட். பார்ட்னர் ஏ வெளியே போறதுக்கு டிசைட் பண்ணிட்டாரு. இந்த ஃபார்ம் எஃப்ஆர். த ஃபார்ம் ரீவேல்யூஸ் இஸ் லேண்ட் எஸ்என்டி. இப்போ எஸ்சியும் டியும் ரீவேல்யூஷன் பண்ணோம். கரெக்டா? எஸ்சியும் டி ரீவேல்யூஷன் பண்ணோம்னா யூவை தான் வித்தது யூவை. நான் ரெட் மார்க் வைக்கிறேன் யூக்கு. ஆனா இன்னும் எஸ்என்டி இன்னும் அசெட் அப்படியே தான் இருக்கு. அப்போ வெளியே போறாருன்னா நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் பினான்சியல் அக்கௌண்டிங்ல வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எதனா ஒரு பார்ட்னர் புதுசா உள்ள வந்தாலோ எதனா ஒரு பார்ட்னர் வெளியே போனாலும் நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடுவோம். ஞாபகம் இருக்குது இல்லையா? சோ அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடுறோம் அப்படின்னா எல்லா அசெட்டுமே சேஞ்ச் ஆகும். குட்வில்ல இருந்து எல்லாமே வந்து ரீவேல்யூஷன் ஆகும். சோ அதே சேம் the firm revalues its land S&T revaluation பண்றாங்க based on valuation report from a registered valuer. registered valuer அந்த இடத்துல கூடிய VAO யாரோ வந்து ஒன்னு கொடுக்குறாங்க. ரூல் 11U இதெல்லாம் நீங்க வந்து பின்னாடி படிப்பீங்க. பின்னாடி லெசன்ஸ் அடுத்த ஸ்டேஜ்ல வரும்போது இந்த ரூல் 11U வந்து VAO ஆஃபீஸர் கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து ஃபர்தரா படிப்பீங்க. அவர் எவ்வளவு கொடுத்திருக்காரு அப்படின்னா as per the valuation report fair market value of land S and T is 70 lakhs each ஆம்பா. சோ அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா வேல்யூ வந்து ரீவேல்யூஷன். இப்போ நான் இங்கே போடுறேன் ரீவேல்யூஷன் வேல்யூ ரீவேல்யூஷன் வேல்யூ. சோ எவ்வளவு ரீவேல்யூட் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னா 70 lakhs ரீவேல்யூஷன் ஆயிருக்கு. ரைட்? 10 லட்சம் ரூபாய் எஸ்க்கும் டீக்கும் அதுதான் எஸ் அண்ட் டி தான் நான் போட்டிருக்கேன். எஸ் அண்ட் டி அதுதான் இங்க போட்டிருக்கேன். இது வேணா 2 வேணா ஹைட் பண்றேன். இது 3த்தையும் ஹைட் பண்ணுவோம். எஸ் அண்ட் டி ஓகேவா? எஸ் அண்ட் டி வந்து இப்போ ரீவேல்யூஷன் ஆயிருக்கு. So revaluation value 70 lakhs கொடுத்தாச்சு. One of the exist of a partner, 70 lakhs each. On the exist of a partner A, the firm decide to give him a 61 lakh of money. 61 லட்சம் மணி ஆகும் டு செட்டில் இஸ் கேபிட்டல் பேலன்ஸ். அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் செட்டில் பண்றதுக்கு 61 லட்சம் மணியா கொடுக்கணும். Thus against capital balance of 21 lakhs. இப்போ 21 lakhs அவரோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு as per assumption படி. So partner A has received 61 lakhs of money. Thus 40 lakhs is required to be charged under section 45(4). This will be in addition of 35 lakhs already charged to capital gains, which means, okay, wait.
ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் புரிஞ்சுது இல்லையா? நம்ம அந்த லேண்ட் வந்து இது வரைக்கும் புரிஞ்சுது. இது வரைக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுது. இப்போ பார்ட்னர் ஒருத்தர் எக்ஸிட் ஆகுறாரு. அந்த எக்ஸிட் ஆஃப் பார்ட்னர் ஏ the firm எவ்வளவு டிசைட் பண்ணிருக்கான்? டிசைட் டு கிவ் him a 61 lakh of money to settle this capital balance. 61 லட்சம் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிருக்கு. ஓகேவா? அவர் வெளியே போறதுக்கு firm வந்து இப்போ என்ன டிசைட் பண்ணிருக்குன்னா 61 லட்சம் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிருக்கு. 61 lakhs வந்து கொடுக்க போகுது firm. இந்த 61 lakhsல ஆல்ரெடி அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் எவ்வளோ? 21 lakhs. ஸோ அந்த கேபிட்டல் பேலன்ஸ் நான் இங்க கொண்டு வரேன். ஆல்ரெடி அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் வந்து 21 lakhs அவர் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி கேபிட்டல் பேலன்ஸ். ஸோ 21 lakhs. கரெக்டா? இப்போ பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது எவ்வளோ அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 40 lakhs மட்டும் தான் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். டெஃபினெட்லி ரைட். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ அப்போ இங்க 40 lakhs வரும். இப்போ இந்த 40 lakhsல என்ன பண்ணிருக்காங்க? thus against the capital balance 21 lakhs partner A received 61 lakhs of money. Okay, thus 40 lakhs is required to chargeable to tax 45.4. ஏன்னா இது வரைக்கும் கேபிட்டல் பேலன்ஸ் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. கேபிட்டல் பேலன்ஸ் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்ப இந்த 40 lakhs வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டாக்ஸபிள் பண்ணோம். எதுலன்னா 45.4 கீழ. 45.4ன்றது என்னது? இந்த செக்ஷனா? இந்த செக்ஷனுக்கு அண்டர்ல அந்த 40 lakhs வந்து டாக்ஸபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The same way அதை பண்ணணும். This will be addition to 35 lakhs already charged to capital gain. Lessons. இங்க ஆல்ரெடி 35 lakhs என்ன ஆயிட்டு இருக்கு? கேபிட்டல் கெயின் கீழ டாக்ஸபிள் பண்ணிட்டோம். இந்த 40 lakhsல 44.4 கீழ ஆல்ரெடி 35 lakhs டாக்ஸபிள் பண்ணிட்டோம். இது ஒரு எப்படி சொல்றது? ஒரு வால் புடிச்சு போற சம் மாதிரி இது. ஓகேவா? இப்போ எக்ஸாக்டா அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5 lakhsன்னு இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இங்க நடக்கிற விஷயத்தையே அசம்ஷன் பண்ணி கொண்டு வந்து மறுபடியும் ஒரு கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஆல்ரெடி எவ்வளவு டாக்ஸபிள் பண்ணிட்டோம்? ஆல்ரெடி இது டாக்ஸ்டு. ஆல்ரெடி டாக்ஸ்டு வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம். ஆல்ரெடி டாக்ஸ்டு. ஓகேவா? ஆல்ரெடி டாக்ஸ் இது இருக்கு. ஸோ பேலன்ஸ் வந்து இப்போ 5 lakhs மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறத நான் இப்போ போட்டிருக்கேன். அவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கானோ அதை நான் போட்டிருக்கேன். ஆனா அது ஏன் திருப்பி 35 எடுக்கணும்? 35 நம்ம மைனஸ் பண்ணணும். டாக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து யார் டாக்ஸ் பண்ணிட்டாங்க? firm வந்து அதுக்கு டாக்ஸ் பே பண்ணிருச்சு. அப்போ இப்போ இது யார் கையில பாத்துக்கிட்டு இருக்கோம்? மிஸ்டர் ஏ. மிஸ்டர் ஏ அப்படின்னும் போது இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ப அந்த 35 lakhs வந்து ஈச் ஆஃப் தி மெம்பருக்கும் நம்ம டாக்ஸபிள் பண்ணணுமானா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கா போடுறோம்னா ஈச் ஆஃப் தி மெம்பருக்கு டாக்ஸபிள் பண்ணணும். எப்போ வெளியே போறாங்களோ அப்பதான் டாக்ஸபிள் பண்ணணும். ஓகே. மத்த ரெண்டு பேர் வெளியவே போகல. அதாவது நல்லா பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ மிஸ்டர் ஏ வெளியே போறாரு. இங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் எஃப்ஆர் அதாவது ஃபர்ம் கையில தான் இங்க டாக்ஸபிள் பார்த்தோம். ஆல்ரெடி ஃபர்ம் இதுக்கு டாக்ஸபிள் பண்ணிருச்சு. இப்போ ஏ கையில வந்து 61 லட்சம் கொடுக்குறானுங்க. அந்த 61 லட்சம் எப்படி கொடுக்குறானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 61 லட்சம் எப்படி கொடுக்குறாங்க? கேபிட்டல் பேலன்ஸ் ஒரு 21 லட்சம். அது போக பேலன்ஸ் 40 lakhs இந்த லேண்டை வச்சுதான் கொடுத்துருக்கணும். ஸோ அதுல ஃபர்ம் ஆல்ரெடி எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணிச்சுன்னா 35 lakhsக்கு ஃபர்ம் ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணிருச்சு. அப்போ ஏ கையில இப்போ எவ்வளவு டாக்ஸ் பண்ண வேண்டி இருக்கு? ஏ இன்னொன்னா 5 lakhsக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா எனக்கு ஏன் இன்னும் அந்த 35 lakhs ஏன் வந்து ஃபர்ம் பே பண்ணிருச்சு? அப்போ மறுபடியும் எதுக்கு மிஸ்டர் ஏ டாக்ஸ் பே பண்ணணும்? இல்லனா அந்த 35 lakhs வந்து பிரிச்சு தானே கொடுக்கணும். ஏன் அப்படியே நம்ம வந்து ஏக்கு கொடுக்கணும்? வெயிட் அந்த 35 lakhs பிரிச்சு கொடுத்துதான் ஆஃப்டர் டாக்ஸ் பேயபிள். டாக்ஸ் பே பண்ணிட்டு பிரிச்சு கொடுத்துற வேல்யூ தான் 11 லட்சம். அப்ப அந்த 11 லட்சம் தானே மைனஸ் பண்ணணும்? இல்ல அது எப்படி 11 லட்சம் மைனஸ் ஆகும்? லெசன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கங்களேன். இப்போ ஏ தான் வெளியே போறாரு. ஏ கொண்டு வந்த லேண்ட் தான் யூன்னு வச்சுப்போம். இந்த 10 லட்சத்துக்கு இந்த 10 லட்சம் அப்படியே மேட்ச் ஆயிடுச்சா? 0 ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இப்போ ஆனா யூ தானே ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 40 லட்ச ரூபா வேல்யூ யூ மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஏ மட்டும் தான் இருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ ஏக்கு மட்டும் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அப்போ அந்த 40 லட்சம் யார் கையில மட்டும் தான் போய் டாக்ஸபிள் ஆகும் மறுபடியும்? ஆனா ஏக்கு மட்டும்னா ஓகே, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இப்போ பியும் சியும் பார்ட்னர்ஸ் தானே. சோ இப்போ அந்த ஃபர்ம் கீழ அந்த ஃபர்ம் வந்து 35 lakhs வந்து டாக்ஸ் ஆல்ரெடி பே பண்ணிருச்சு. ஏ மட்டும் தான் வெளியே போறாரு. ஆனா அந்த டாக்ஸ் பண்றது ஏன் 35 lakhs அப்படியே தூக்கி ஏ மேலயே போடுறாங்க? பியும் சியும் தானே அந்த ஃபர்ம்ல இருக்காங்க பார்ட்னர்ஸா? இல்லடாமா, டாக்ஸ் போடல. ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணிட்டு ஏக்கு பெனிஃபிட் தான் கொடுக்குறாங்க.
பெனிஃபிட் தானா? ஆனா அந்த 35 lakhsல லைக் இப்போ நான் 35 lakhs வந்து 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்தேன் அப்படின்னா மிச்சம் ஒரு லைக் எப்படி சொல்றது 11 lakh ஒரு 66,000 அந்த சம்திங் எனக்கு நீங்க சொல்றது புரியுது. நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா இந்த 35 lakhs டிவைடட் பை 3 போட்டு அதுல ஒரு பங்கு மட்டும் தான் ஏக்கு கொடுக்கணும், நீங்க மொத்தமா 35 lakhs கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா ஆமா ஆமா. அது ஏன்னா இப்போ அது ஒரு அசம்ஷன் மாதிரி தான். என்ன அசம்ஷன்னா இப்போ ஏ இங்க இருக்காரு, இந்த ஏ தான் இந்த யூ லேண்ட கொண்டு வந்திருக்காருன்னா 10 லட்சம் 10 லட்சம் மேட்ச் ஆயிடுச்சு கரெக்டா? ஓகே. கேபிட்டலுக்கும் அசெட்டுக்கும் ஈக்குவலா இருக்கு. இப்போ இந்த அசெட் வந்து 40 லட்சமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ ஏ மட்டும் தான் இருக்காருன்னு வச்சுப்போம், பிசிஏ இல்லவே இல்ல, ஏ மட்டும் தான் இருக்காருன்னா அப்ப இந்த 40 லட்சத்துக்கான பெனிஃபிட் யார் அனுபவிக்கிறது? ஏ மட்டும் தான் அனுபவிப்பாங்க. அதே அசம்ஷன் தான். அப்போ பிசி வந்து இப்போ இந்த ரெண்டு லேண்ட் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ பிசி உள்ள வந்திருக்காங்கன்னா பிசிக்கு இந்த 2 லேண்ட் இருக்கு அப்படின்னா அப்போ அது யார் மட்டும் தான் அனுபவிக்க முடியும்? பிசி மட்டும் தான் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல வருது இது. ஓகேவா? ஏன்னா இங்க பாருங்க, யாரு டிசைட் பண்ணது 61 லட்சம் கொடுக்கணும்னு? டிசைட் பண்ணது யாரு? ஃபர்ம் தான். ஃபர்ம் டிசைட் பண்ணதுன்னா அப்போ ஃபர்ம் உள்ள இருக்கிறவங்க யார் யாரு? பிசி தான் டிசைட் பண்ணிருப்பாங்க. ஆமா. அப்போ இப்போ 61 லட்சம் கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க எவ்வளவு டிசைட் பண்ணிருக்கலாம்? நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ணோம்னா 40 லட்சம் கொடுத்திருக்கலாம். அவர் பண்ண அப்படியே அந்த ப்ராஃபிட் அப்படி கொடுத்திருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஓகே இது பேலன்ஸ் இது மைனஸ் பண்ணி போயிடலாம். ஆனா ஃபர்ம் எவ்வளவு டிசைட் பண்ணிருந்தா 61 லட்சம் கொடுக்கணும் டிசைட் பண்ணிருக்குது. ஏன் 61 லட்சம் டிசைட் பண்ணிருக்கு அப்படின்னா நீங்க கொண்டு வந்த அசெட் 10 லட்சம் ரூபாய், அதுல 40 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா இருக்கு. சோ அந்த 40 லட்சம் ரூபாவும் சேர்த்து உங்களோட கேபிட்டல் இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னா 21 லட்சம் ரூபாய் இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து 61 லட்சம் ரூபாய் நாங்க தரோம் ஃபர்ம் டிசைட் பண்ணிருக்கு. நீங்க லேண்ட் ஒண்ணு கொண்டு வந்தீங்க அப்படி அந்த 40 லட்சம் ரூபாய் பார்த்தோம்னா அந்த 7 லட்சம் ரூபாய் டாக்ஸ் மைனஸ் பண்ணிட்டு 33 லட்சம் அது அப்படியே இன்ஹேண்ட் ப்ராஃபிட்டா அவங்களுக்கு கொடுத்துடலாம்ல. அது ஏன் வந்து அது ஏன் மூணா பிரியுது அப்படின்னா ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல எதனா ப்ராஃபிட் வந்தா அதை இவங்க பிரிச்சு எடுத்துக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ரீவல்யூஷன் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்தால். ஆனா அதே மாதிரி தானே அந்த டாக்ஸும் அந்த 35 லட்சம் பிரிச்சு எடுத்துக்கணும்ட்டு. அதுதான் கிடையாது. ஏன்னா அது இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா அந்த மாதிரி வராது. இது குழப்பம், இப்படிதான் குழப்பம். லைக் கரெக்ட் தான், நீங்க கேட்கறது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஆஸ் பர் ஃபர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்னு இருக்கு, ஆஸ் பர் இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நான் 2 போட்டிருக்கேன். இந்த ஆன்ஸ் ஆஃப் எஃப்ஆர், இந்த ஆன்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஏன் போட்டிருக்கேன். அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஏன் வந்து நீங்க சொல்றது என்னன்னா இண்டிவிஜுவலா பார்த்தா அவனுக்கு வந்து நீங்க போடுறது ஓகே, அந்த 35 lakhs போடுறது எனக்கு டோட்டலா புரிஞ்சுது. ஆனா இந்த ஃபர்ம்னு வரும்போது பியும் சியும் தானே இருக்காங்க. அப்ப அந்த டாக்ஸ் 35 lakhs ஏன் அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா பிசி இன்னும் ஃபர்ம் விட்டு வெளியே போகல. பிஎஸ்சியை ஃபர்ம் விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா பாருங்க, இங்க 3 பேருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கும்போது 3 பேர் எங்கதான் இருக்காங்க? ஃபர்ம்ல தான் இருக்காங்க. ஆனா இங்க பிரிச்சு கொடுக்கும்போது ஏ ஃபர்ம்ல இருக்காரா? ஃபர்ம்ல இல்லனா அப்புறம் ஏன்? ஃபர்ம்ல இருந்தாதான் இந்த அக்ரிமெண்ட் அப்ளிகபிளே ஆகும். இந்த அதாவது 3ல ஒரு பாகம் உங்களுக்கு அப்படின்றது ஃபர்ம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அந்த அக்ரிமெண்ட் இருந்தா மட்டும்தான் இது அப்ளிகபிளே ஆகும். மிஸ்டர் ஏ வெளியே போறாருன்னா அந்த அக்ரிமெண்ட்டே கேன்சல் ஆயிடும் இல்லையா? ஏக்கும் ஃபர்முக்கும் உள்ளது. ஆமாண்ணா. அப்போ அங்க 3ல ஒரு பங்கு பிரிக்கணும்ன்ற அந்த அவசியமே வராது. அப்படி வரல அப்படின்னும் போது இப்போ அவர் 40 lakhs டாக்ஸ் கட்டணும்னு சொல்றாங்க. டாக்ஸ் அத்தாரிட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ம் டிசைடர் 61 லட்சம், அதுல அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் 21 லட்சம், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40 லட்சத்துக்கு இப்ப ஏ டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது ஆல்ரெடி ஃபர்ம் தான் அந்த 40 லட்சத்துல 35 லட்சத்துக்கு இங்க டாக்ஸ் பே பண்ணிச்சு. டபுள் டாக்ஸ் ஆயிடாதா? இப்ப அவர் விட்டு அந்த ஃபர்மை விட்டு போறாரு, இருக்கிற எல்லா டாக்ஸையும் அவர் கட்டிடுறாரு. அது அந்த இருக்கிற எல்லா டாக்ஸ் தான் 35 lakhs. அதாவது டாக்ஸ் பே பண்ணிட்டாரு. இந்த அமௌண்ட்டுக்கான டாக்ஸ் அவர் ஆல்ரெடி பே பண்ணிட்டாரு. இந்த 7 லட்சம் அதுதான் டோட்டலா அந்த அவருக்கு சேலான அமௌண்ட், அதுக்கப்புறம் அந்த ஐசிஓஏ அந்த அமௌண்ட் எல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட டாக்ஸ் வந்து டோட்டலா பே பண்ணிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. அந்த பெர்ஸ்பெக்ஷன்ல நம்ம எடுத்துக்கணுமா? அவரு பே பண்ணல, அவர் சார்புல ஃபர்ம் பே பண்ணிருச்சு. அவர் சார்புல ஃபர்ம் பே பண்ணனால அந்த அமௌண்ட்டை வந்து ஃபர்ம் திரும்ப அதுவுமே அசம்ஷன் தான். அவர் சார்புல ஃபர்ம் பே பண்ணணும் அப்படின்றது ஒரு அசம்ஷன் தான். ஆனா ஆக்சுவலா அது ஃபர்ம் தான் பே பண்ணணும். ஏன்னா அது ஃபர்ம் பேர்ல இருக்கு அந்த 3 அசெட்டும். அதுல அந்த அசெட்
இப்போ வந்து பிஎன்சி அதே மாதிரி வெளிய போறாங்கன்னா அவங்களும் பே பண்ணுவாங்கல்ல. அவங்களும் பே பண்ணும்போது எவ்வளவு பே பண்ணுவானுங்கன்னா இந்த 50 லட்சம்ன்றது எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 1,50,00,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 1,50,00,000 லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ நீங்க 3 பேர் சூப்பர்ரா எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஜாலியா இருக்கு. என்னன்னா 1 crore 50 lakhs மாறி இருக்கும். பிஓசியும் வெளியே போறான்னு பாத்துப்போம். 1 crore 50 lakhs மாறி இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த 15 lakhs ஐஓசிஏ அசம்ஷன் எடுத்தாங்க. இப்போ 3 பண்ணணும் அப்படின்னா 45 lakhs நீங்க மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். 45 lakhs கரெக்டா? அதாவது டோட்டலா 1 lakh டோட்டலா 15 lakhs into 3 15 lakhs into 3 3 பேர் வெளியே போறானுங்க. ஒருத்தன் வெளியே போறதா 15 lakhs அதனால 45 lakhs. இப்போ லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளவு வரும்? 1 கோடியில 45 லட்சம் போச்சுன்னா 1 கோடி 5 லட்சம் வருமா? 1 கோடியில இல்ல ஓகே. இது புரிஞ்சுதா இப்போ? இப்போ 3 பேரும் வெளியே போனானுங்கன்னா இது டிவைடட் பை 3 போட்டு கொடுக்கலாம். நீங்க 1 கோடி 5 லட்சம் டிவைட் பை 3 போடுங்களா. 1 கோடி 5 லட்சம் வந்து டிவைடட் பை 3 போட்டோம்னா 35 lakhs வருது. அவ்வளவுதான் வந்துச்சு. இப்போ 3 பேருக்கு இது பிரிச்சு கொடுக்கணும். 35 lakhs 35 lakhs 35 lakhs ஏ பி சிக்குன்னு. ஓகேண்ணா புரிஞ்சுது. ஓகே. லாஜிக் புரியுதா? புரிஞ்சிச்சு. கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா எங்கன்னா ஒரு இடத்துல அந்த த்ரெட் அந்த ஃபார்ம் டிசால்வ் ஆகும்போது அந்த அமௌண்ட் எல்லாரும் பே பண்ணிட்டு அந்த ஃபார்ம் டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரீவேல்யூவேஷன் ஆகுது. ஒரு வேல்யூவும் ரீவேல்யூ ஆகுது. ரிவால்யூவேஷன் நடக்குது இங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீவேல்யூ நடக்குது. ஓகேவா? இப்போ புரியுதா? நீங்க கேட்டது இப்படி இருந்தா இப்ப 3 பேர் பிரிச்சுக்கலாம். ரைட்டு, நல்லா இருக்கு. ஆனா எங்கன்னா மிஸ் பண்ணீங்கன்னா மறந்துடுவீங்க லெசன்ஸ் குழம்பிடும். ஓகேவா? சோ இது வரைக்கும் இப்ப என்னன்னு புரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் thus will be additional of 35 lakhs already charged to capital gain அப்படின்னு இந்த பாயிண்ட் அவன் சொல்றது புரிஞ்சது இல்லையா? இந்த பாயிண்ட். ஓகேவா? நான் இது உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் சென்ட் பண்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா உட்காந்து பாருங்க. இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா on account of section 48(3) read with 8AB என்ன சொல்றாங்கன்னா this 40 lakhs is to be attributed to remaining asset of the firm FR. அதாவது நீங்க அடிஷனலா இப்போ 40 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ம் தானே இந்த அடிஷனல் 40 லட்சம் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிருக்கு. ஃபர்ம் டிசைட் இந்த 40 லட்சம் அடிஷனலா கொடுக்கணும்னு. கரெக்டா? இப்போ அப்ப ஃபர்முக்கு இந்த 40 லட்சம்ன்றது என்னது? மைனஸ் எக்ஸ்பென்ஸ் மாதிரி தானே ஃபர்முக்கு. அது புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? ஃபர்ம் வந்து கொடுக்குது 40 லட்சம் உங்களுக்கு வந்து கொடுக்குது. இதுவா கொடுக்குது. ஓகே. ஆமா 40 லட்சம் எக்ஸ்ட்ராவா கொடுக்குது. இந்த இடத்துல நீங்க மறுபடியும் பாயிண்ட் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஆனா இந்த லேண்ட வித்து தானே அதை கொடுத்துருக்கு. அப்ப ஃபர்ம் கையில அது ப்ராஃபிட் தானே ஆல்ரெடி. அது எப்ப நான் மறுபடியும் நீங்க இங்க எக்ஸ்பென்ஸ் சொல்றீங்கன்னா ஆல்ரெடி வந்த ப்ராஃபிட் 3 பேர் பிரிச்சு கொடுத்துச்சு. அது ப்ராஃபிட் அதை பிரிச்சு கொடுத்துச்சு. அகைன் வந்து 40 லட்சம் எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் டிசைட் பண்ணிருக்கு. ஏன்னா பிரிச்சு கொடுத்த அமௌண்ட்டும் இங்க ஆட் ஆகி தான் இருக்கு 21 லட்சம். கரெக்டா? வந்த ப்ராஃபிட்டுமே ஆட் ஆகி தான் இங்க கேபிட்டல்ல சேர்ந்து தான் இருக்கு. சோ அப்போ இந்த 40 லட்சம் ஃபர்மோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரினா ஃபர்மா டிசைட் பண்ணி எக்ஸ்ட்ராவா 40 லட்சம் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா வித் ப்ராஃபிட் இங்க ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதுனா? ஓகேவா? அப்போ 40 லட்சத்தை இப்ப எப்படி ஆட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஃபர்முக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் எப்படி ஆட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படின்னா the firm FR on the basis of increase the value due to valuation based on valuation report signature valuer. இது ஒண்ணும் இல்ல, காமன் பாயிண்ட் தான். In this case, as per revaluation, there are only 2 capital asset remaining. இப்போ firm கையில என்னென்ன கேபிட்டல் அசெட் இருக்கு? இது 2 தான் ரிமைனிங்ல இருக்கு. எது? லேண்ட் எஸ்ஸும் டீயும். அந்த போத்ல கொண்டு போய் என்ன பண்ணுதுன்னா இந்த 40 lakhs ஆட்ரிபியூட் பண்ணுதாம்பா firm. 40 lakhs இந்த 40 lakhs வந்து எப்படி ஆட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா இதுல இருந்து ரீவேல்யூஷன் ஆனது எவ்வளவு பெரிய வேல்யூஷனா இருக்கு? 60 lakhs ரீவேல்யூஷன் இருக்கா? which means 60 lakhs இப்போ ப்ராஃபிட்ல இருக்கா? எஸ்ஸுக்கும் டீக்கும் 10 லட்சம் வாங்கினது 70,000 ரீவேல்யூ 10 லட்சத்துக்கு வாங்கி 70 லட்சம் மாறி இருக்கு. அப்ப 60 லட்சம் ப்ராஃபிட். கரெக்டா? எஸ்என்டிக்கு எஸ்என்டி அப்படியே தான் இருக்கு. புரியுதா? எஸ்என்டி அப்படியே தான் இருக்கு. எஸ்ஸும் டீயும் அப்படியே இருக்கு. 60 லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த 40 லட்சத்தை என்ன பண்றாங்கன்னா இதுல 20 லட்சம் இதுல 20 லட்சம் ஆட்ரிபியூட் பண்றாங்களாம்பா. ஆட்ரிபியூட் பண்ணி எஸ்என்டியோட அசட்டோட மதிப்பு இப்ப எவ்வளவு வைக்கிறாங்கன்னா 40 lakhs புக்ஸ் ஆஃப் அசெட்ல வச்சிடறாங்க. 40 lakhs வச்சிடறாங்க ரீவேல்யூஷன் பண்ணி. ஆனா அந்த ஆட்ரிபியூட்னா எனக்கு புரியல.
அதாவது இப்ப இந்த 40 லட்சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 40 லட்சத்தை வந்து இப்ப ஃபேம் வந்து ஆட்ரிபியூட் பண்ணி எடுக்கணும். ஆட்ரிபியூட் பண்ணி எடுக்கணும்னா அந்த மதிப்பு இப்ப கம்மி பண்ணணும். 40 லட்சத்தை வந்து கொடுத்தோம் அப்படின்னா எடுக்கணும், கம்மி பண்ணணும். அப்ப அந்த மதிப்பை கம்மி பண்றதுக்கு அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா எஸ்ஸும் டியும் ரீவேல்யூஷன் ஆயிருக்கு. எவ்வளவு ரீவேல்யூஷன் ஆயிருக்கு? 70 லட்சம் 70 லட்சம் ரீவேல்யூஷன் ஆயிருக்கு. அப்ப ஆக்சுவலா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 60 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஆமா 60 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 40 லட்சத்தை டிவைடட் பை 2 போட்டு இதுக்கும் ஆட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. ஆட்ரிபியூட் பண்ணிட்டு ஆக்சுவலா இப்ப எவ்வளவு கெயின் அப்படின்னா எஸ்க்கும் டிக்கும் ஆக்சுவல் கெயின் எவ்வளவுனா 40 lakhs அப்படி இருக்கு கெயின் அப்படின்றாங்க. இது கெயின் மட்டும்தான். அப்போ எஸ்என்டிக்கான வேல்யூ என்னன்னா எஸ்என்டிக்கான ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவுனா ஆல்ரெடி ஒரு 10 lakhs, இப்போ அதுக்கு ஒரு கெயின் ஒரு 40 lakhs. இதுதான் இப்ப ஆக்சுவல் மதிப்பு ரீவேல்யூஷன் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற ஆக்சுவல் மதிப்பு. அந்த 11 lakhs எந்த 11 lakhs தாமா? இதுவா? அது 11 lakhs plus 10 lakhs போட்டு ஒரு 21 lakhs வந்துச்சு. அது என்னன்னா அது வந்து கேபிட்டல். மாறின கேபிட்டல். அது கேபிட்டல். இப்போ இது அசெட். இப்போ இந்த அசெட்ல இருக்கக்கூடிய இந்த கெயினை மறுபடியும் நீங்க வந்து பி கு சிக்கு மட்டும் பிரிச்சு கொடுப்பீங்க. இப்போ இந்த 40 lakhs பி கு சிக்கு மட்டும் பிரிச்சு கொடுப்பீங்க. அகே பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அசெட்டோ லயபிலிட்டி மறுபடியும் மேட்ச் ஆயிடும். ஓகே. இப்போ இந்த கெயினை நம்ம பிரிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. பார்ட்னர்ஸ்க்கு இந்த கெயினை நம்ம பிரிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் இந்த 40 லட்சம் தான் கெயின். அதனால தான் நான் செப்பரேட்டா இதை போட்டேன். ஓகேவா? சோ இதை அப்படியே பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அவங்க 2 பேருக்குள்ள மறுபடியும் அவங்க ஈக்குவலா வச்சிருக்காங்கன்னு தெரியல. மறுபடியும் ஈக்குவலா வச்சாங்கன்னா மறுபடியும் 40 ஏற போகுது. சோ ஆப்வியஸா வந்து அவங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் பர் தட் ரீவேல்யூஷன் அசெட்டுக்கான வேல்யூவும் அதுவும் மேட்ச் ஆயிடும். புரிஞ்சுதா? கொஞ்சம் குழப்பமா இருக்கு. கொஞ்சம் குழப்பம். அதுதான் இப்போ இதை படிச்சு பாருங்க. அதாவது வந்து ஆட்ரிபியூட் பண்றது எங்க இருக்குன்னா ரிமைனிங் அசெட் எஸ்என்டி இருக்கு. இன் போத் கேசஸ் வேல்யூ ஹஸ் இன்க்ரீஸ் பை 60 lakhs. ரெண்டுத்துலயுமே 60 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இங்க போட்டிருக்கேன் 60 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் போட்டிருக்கேன். Thus out of 40 lakhs 20 lakhs shall be attributed to the land S, 20 lakhs attributed to land T. So in the 40 lakhs out of this 40 நான் 20 attribute பண்ணி கொடுக்குறேன். So attribute பண்ணி கொடுத்துட்டு when either of this land gets sold, this amount attributed to them would be reduced from the sale consideration. So நம்ம விற்கும் போது அதாவது அவன் இப்பவே ஆட்ரிபியூட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லல. ஆட்ரிபியூட் பண்ணி இப்பவே எடுத்துக்காதீங்க. இது நீங்க விற்பீங்க இல்லையா, எஸ்ஸும் டியும் நீங்க இப்ப கேக்குதா? கேக்குது. எஸ்ஸும் டியும் நீங்க எப்போ சேல் பண்றீங்களோ சேல் பண்ணும் போது அதுல 20 லட்சத்தை மைனஸ் பண்ணி சேல் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கான். ஓகேவா? when either of this land gets sold, this amount attributed to them would be reduced from the sale consideration. Sale considerationல இருந்து நீங்க அதை 20 லட்சத்தை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டான். Thus amount 40 lakhs would be chargeable to 45/4 shall be charged as a long term capital gain in a view of 88A since 40 lakhs is attributed to S and T, which means அந்த 40 lakhs ஆல்ரெடி சார்ஜபிள் பண்ண வேண்டியது. இந்த 40 lakhs வந்து இன்கம் அதாவது டாக்ஸ்ல சார்ஜபிள் பண்ண வேண்டியது. ஆல்ரெடி அதுல 35 lakhs நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஆட்ரிபியூட் பண்ணி எடுத்துக்கங்க அந்த 40 lakhs ஆட்ரிபியூட் டு லேண்ட் SNT அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஓகேண்ணா, புரிஞ்சுது. ஓகே, இது வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ண அமௌண்ட் அவங்க வந்து எஸ்என்டி வேல்யூ சேல் பண்ணும்போது அதுல இருந்து நீங்க கழிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கழிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டான். அது ஏன் கழிச்சுக்கோங்கன்னு சொல்றானா, ஏன்னா ஆல்ரெடி நீங்க டாக்ஸ் பே பண்ணிட்டீங்க. அதுக்கு ஃபர்ம் தான் கழிச்சுக்குது. இப்ப ஃபர்ம் தானே அதையும் கழிச்சுக்குது. இப்போ இங்க டவுட். இப்ப பாருங்களேன், இப்ப அவன் ஏன் மட்டும் தானே டாக்ஸ் பே பண்ணிருக்கான், பிஓசியும் டாக்ஸ் பே பண்ணல அந்த 35 lakhs. அட அம்மா, பிஎன்சி 35 lakhs ஃபர்ம் கையில டாக்ஸபிள் ஆகும்டா. இந்த 5 lakhs மட்டும் தான் இப்ப ஏ பே பண்ணனும். ஏ நீட் டு பே டாக்ஸ் ஃபார் திஸ் ஒன்லி. ஓகே, ஏ நீட் டு பே. இதுக்கு மட்டும் தான் ஏ பாயிண்ட் ஆஃப் வியூ இது மட்டும் தான். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த 35 lakhsக்கு ஏன் இங்க ஏ கையில மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இது ஆல்ரெடி ஃபர்ம் பே பண்ணிடுச்சு, அதனால மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரீவேல்யூஷன் நடக்குதுன்னா பிஎன்சிக்கு போயிருக்கணும். பிஎன்சிக்கு போகாததுனால இன்னும் பிஎன்சி உள்ளவே இருக்கிறதுனால எஸ்என்டில ஆட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்கேஸ் வெளியே போயிருந்தாங்கன்னா அப்போ இந்த ரீவேல்யூஷன் பண்ணல இதுபடி நடந்திருக்கும். ஆனா ஃபர்மே இருந்திருக்காது. ஏன்னா இன்னும் ஃபர்ம் இன்னும் எக்ஸிஸ்ட்ல இருக்கு. ஃபர்ம் இன்னும் பீங் உயிரோட இருக்கு. ஃபர்ம் இன்னும் இருந்துட்டே இருக்கு. ஓகேவா? பிஎன்சி அதை ரன் பண்றாங்க ஃபர்ம்ல. ஓகேவா? சோ அப்ப ஃபர்ம் இன்னும் இருந்துட்டே இருக்குன்னா அப்ப இப்படி பண்ணிக்கணும்னு சொல்றான். ஃபர்ம் மொத்தமா அழிஞ்சு போச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லையா, இங்க செம்மையே வராது. இந்த மாதிரி மண்டே போட்டு பிச்சுக்கவே வேண்டாம். டைரக்டா தூக்கி போட்டோமா முடிஞ்சிச்சு, அவன் கையில அதை பிச்சு கொடுத்தோமா ஃபர்ம் காணாமலே போயிடும், டிசல்யூஷன் ஆயிடும். பட் ஃபர்ம் இன்னும் எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறதுனால இந்த வேலையெல்லாம் பண்றோம் நம்ம. ஓகேவா? ஓகேண்ணா, ஓகே.
ஓகே, ஸோ இந்த கேஸ் 2 நான் அனுப்புறேன். எனக்கு தெரிஞ்சு இது எக்ஸாம் டைம்ல யாரும் பார்க்க மாட்டீங்க, பட் ஆனா இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது. ஓகேவா? ஆனா உங்க புக்ல இது இருக்காது. உங்க புக்ல வந்து டைரக்டா இந்த ஃபார்முலா மட்டும் தான் கொடுத்துருப்பான் இப்போ வரைக்கும். அதனால தான் கேட்டேன், உங்க புக்ல இந்த ஏபிசிடி இந்த ஃபார்முலா மட்டும் தான் இருக்கும், என்ன பண்ணணும்னு. ஸோ இப்போ போயிட்டு உங்க புக்ல இதை கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா, இந்த கேஸை வச்சு எக்ஸாம்பிள் வச்சு நீங்க இதை கோத்ரூ பண்ணீங்கன்னா இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுபடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த சம்ம கோத்ரூ பண்ணுங்க. ஓகே அண்ணா அந்த சம் ஓல்ட் புக்ல இருக்குங்கண்ணா. எங்கடா இருக்கு? ஓல்ட் புக்ல இருக்கு. அதான் ஓல்டு புக்ல 2022 சிலபஸ்லயே வந்து ரீஃபைன் பண்ணி கொடுத்ததுல இருக்கு. ஆமா, இது ஓல்டு புக் தான். 2022 2022 2016 இந்த புக்ல இருக்கு. ஒரு நிமிஷம்.